திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்புல நீங்க நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கு காலகட்டத்துல வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வீட்டுல அனுதினமும் ஒரு வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம அனுதினமும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த வாஸ்து. அப்ப அந்த வாஸ்து உடைய ஒரு அடிப்படையான ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த அற்புதமான தொழில்முறை வாஸ்து வகுப்பில் உங்களை அனைவரையும் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார் அவர்களே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஆக்சுவலி இந்த வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி இருக்கிறது, எதன் அடிப்படையில் இந்த வாஸ்து அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்தது இல்லை. வேத காலத்திலிருந்து யஜுர் வேதத்தில் இருந்தே இந்த வாஸ்து அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இருந்தே அதனுடைய தவறுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு இடத்தில் எது மாதிரியான பிரச்சனைகள் வாஸ்துவினால் ஏற்படும், அப்படி அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது வாஸ்து ரீதியாக எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு நம்மளுடைய பிரபஞ்சத்தோட ஆசையோட நம்ம முன்னோர்கள் எல்லா தகவல்களையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சில தகவல்களை தான் இந்த இடத்துல நம்ம பேச இருக்கோம். அப்ப வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது மூலம் ஏற்படுகிற தப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது என்று கேட்டால் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுகிறது. பஞ்சபூதங்கள் என்றாலே உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த வாஸ்து. அப்ப பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுகிறது. அப்ப மீதி இருக்கிற நவகிரகங்களின் பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அற்புதமா இதுல பார்க்க இருக்கிறோம். சரி, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் பஞ்சபூதங்களுக்கான இடம் எது, பஞ்சபூதங்களுக்கான தத்துவம் எது அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சம் முதல்ல, இந்த பிரபஞ்சத்துல நம்ம வசிக்கிறோம். அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதற்கு முன்னாடி ஒரு வாஸ்து அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் திசை அப்படின்னு. முதல் திசை அப்படிங்கிறது தெரியாமல் எந்த ஒரு இடத்துல போய் வாஸ்து அப்படிங்கிறது பார்க்க. ஏன்னா நம்ம வடக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், அது வடக்காக இருக்காது. நம்ம பார்வைக்கு நமக்கு பார்த்தா வடக்கு மாதிரி தெரியும். ஒரு திசை காட்டும் கருவியை இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு திசையை நம்ம பாக்குறப்ப அது வடகிழக்க பார்த்து கூட இருக்கும், அல்லது வட மேற்கு பார்த்து கூட இருக்கும். இப்ப நம்ம ஒரு ரீசெண்டா ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். இப்ப பல்லடத்துல, அந்த கோவைக்கு பக்கத்துல இருக்கிற பல்லடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க வடக்கு பார்த்து அப்படின்னு அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த தோட்டம் அப்படிங்கிறது வடக்கு பார்த்த தோட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில அந்த தோட்டம் அப்படியே என்டையரா திரும்பி தோட்டமே வடகிழக்க பார்த்து இருக்கு. அப்போ அவங்க வடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது பூராமே வடகிழக்கு தான். அப்ப வடகிழக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது பூரா கிழக்கு, கிழக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது பூரா தென்கிழக்கு. அப்ப என்டையராவே தப்பு. ஒரு இடத்துல அந்த தோட்டத்துல வீடு கட்டியிருக்காங்க, பிளஸ் அதுல மாட்டுக்கொட்டை அமைச்சிருக்காங்க, பிளஸ் ஒரு தானியக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ பாத்ரூம் கட்டியிருக்காங்க, எல்லாமே தவறாது. அப்போ ஒரு இடத்துல ஒண்ணு தொட்டு எல்லாமே தவறாகிறது. அப்ப முதல்ல ஒரு இடத்தில் வாஸ்து அப்படிங்கறத நம்ம நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா அதற்கு திசை காட்டும் கருவி வச்சு திசையை ஃபர்ஸ்ட் முடிவு செஞ்சுட்டு தான் ஒரு இடத்துக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்ப நம்ம திசை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த வாஸ்து வகுப்புலயே நம்ம பேச முடியும். அப்ப முதல்ல ஒரு இடத்திற்கு திசை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்க இந்த திசைக்கு பேர் வடக்கு திசை. பொதுவாகவே ஒரு வரைபடத்துல நான் பாக்குறப்ப மேல இருக்க திசைக்கு பேர் வடக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வட்ட வடிவில் இப்படி இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சங்கிறது வட்ட வடிவில் இருக்கு. இந்த பூமி, அதுல மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு. அப்படியே வலதுபுறம் இருக்க திசைக்கு பேர் கிழக்கு. இடதுபுறம் இந்த திசைக்கு பெயர் மேற்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் இந்த கிழக்கும் சந்திக்கிற இந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மூலையத்தை நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு மூலையத்தை நம்ம ஈசானிய மூலைன்னு சொல்றோம்.
சில ஊர்ல இது சனி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம தென் கிழக்கு அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதற்கு பேர் நிறுதி மூலை, தென்மேற்கு மூலைக்கு பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலைக்கு பெயர் வடமேற்கு. இந்த மூலையை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, மொத்தம் 8 திசை அப்படிங்கிறது இருக்கு. 8 திசையில இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை அப்படின்னு சொன்னோம். இந்த வடகிழக்கு திசைக்கு பெயர் ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த பிரபஞ்சம் வட்ட வடிவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும். இது பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திசையில 23.30 டிகிரி ஒரு சைடு சாஞ்சு இருக்கு. அப்படி 23.30 டிகிரி நேரா இப்படி இருக்கிறதுக்கு பேரு இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருக்கு. அப்ப 23.30 டிகிரி ஒன் சைட சாஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லா பேருமே படிச்சிருப்பீங்க. ஒன் சைடா 23.30 டிகிரி இப்படி சாஞ்சிருக்கு. அப்ப வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி சாஞ்சிருக்கு. அப்ப முதல்ல அந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றப்ப பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படின்னு பார்த்தோம். அப்ப பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது வாஸ்து என்றால் அந்த பஞ்ச பூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இந்த 5 விஷயங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அப்ப அந்த நீர் அப்படிங்கிறதோடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்டு பகுதியில் இருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை புரிஞ்சது நீர். மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடிய தன்மை பொருந்தியதான் அந்த நீர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடிய தன்மை பொருந்தியது. ஃபர்ஸ்ட். இதுல இந்த திசைகள் 8 திசைகள் அப்படிங்கிறதுல பார்த்தோம். வடக்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசையில இந்த வடகிழக்கு மூலை 23.30 டிகிரி ஒன் சைடா சாஞ்சு இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த பூமி அப்படிங்கிறது. அப்ப ஒரு சைடு ஒரு ஒரு சாஞ்சு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி ஒரு சைடா சாஞ்சு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த சாஞ்சு உள்ள அந்த 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில சாஞ்சு இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு மூலையை பள்ளம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு சைடு சாஞ்சிருக்கோம், அந்த திசை கண்டிப்பா பள்ளமாக தான் இருக்கும். அப்ப அந்த திசை பள்ளம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு இடம் பள்ளமா இருக்குன்னா அதற்கு நேர் எதிரான திசை கண்டிப்பா மேடாகத்தான் இருக்கும். எந்த திசை பள்ளமாக இருக்கிறதோ அந்த திசை அதுக்கு நேர் எதிரான திசை கண்டிப்பாக மேடாக இருக்கும். அப்ப வடகிழக்கு திசை பள்ளமாக இருந்தால் வடகிழக்கு திசைக்கு நேர் எதிரான தென்மேற்கு திசை என்பது கண்டிப்பா மேட்டு பகுதியாக இருக்கும். அப்ப இதற்கு பெயர் மேட்டு பகுதி அல்லது மேடு அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, முதலே சொன்னோம், இந்த நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடிய தன்மை குறையும். அப்ப இதுல பாருங்க, வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமான திசை. அப்ப வடகிழக்கு திசையான பள்ளமான திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுகிறது பிரபஞ்ச நீதிப்படி. அப்ப வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடும் பொழுது எந்த திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு திசையில் நீரானது பாய்ந்து விடுகிறது என்றால் அங்கு நீர் வளம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப நீர் வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்கள் அமைக்கும் பொழுது நாம பிரபஞ்ச நீதிக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் என்று பொருள். அப்ப பிரபஞ்ச நீதிக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது
வாஸ்து ரீதியாக அந்த இடத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். பிரபஞ்ச இயற்கை நீதிக்கு முரணாக ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். வேற எதுவுமே கிடையாது. அப்ப வாஸ்து அப்படிங்கிறது இந்த இயற்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை பண்றது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற் போல ஒரு விஷயத்தை பண்றது. கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒரு காரியத்தை செய்தால் வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. பொதுவான விஷயம். அப்ப இந்த பிரபஞ்சங்கிறது 23.30 வடகிழக்கு திசையில் பள்ளம். அப்ப வடகிழக்கு திசையில் பள்ளமாக இருக்கும் பொழுது எந்த திசையில் பள்ளமாக இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது. அப்ப எந்த திசையில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட போரோ கிணறோ தனித்தொட்டியோ அமைப்பது அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கும் பொழுது நாம சூப்பரா ஜெயிச்சிடலாம். அப்ப இந்த பஞ்ச பூதங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்றது காரணமே இதுதான். அப்ப ஒரு இடத்தில் மேட்டு பகுதி அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதின்னு இப்பதான் சொன்னோம். ஏன்னா வடகிழக்கு பள்ளம்னா அதற்கு நேர் எதிரான பகுதி தென்மேற்கு மூலை. அப்ப அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேட்டு பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறோம்னா ஒரு இடத்துல எப்பயுமே மேட்டு பகுதியில தான் வீடு கட்டணும். பள்ளத்துல போய் வீடு கட்டிடக்கூடாது. தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கணும், வீடு இருக்க வேண்டிய இடத்துல வீடு. அப்ப வீடு அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். வீடு எங்க கட்டுவோம்? நிலத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய நிலத்தில தான் நம்ம வீடு கட்டுவோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். அதுல இந்த நிலத்திற்குரிய இடம் தான் நம்ம வீடு கட்டக்கூடிய பகுதி. அப்ப அந்த நிலத்திற்குரிய இடம் என்றாலே அது மேட்டு பகுதியான தென்மேற்கு மூலை தான். அப்ப இதுதான் நம்ம பஞ்சபூதங்கள்ல நிலத்திற்குரிய இடமே இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நிலம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை, நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு. அடுத்து மீதி இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம். எப்படி நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். காற்று இல்லாத இடத்துல நெருப்பு பிடிக்கவே பிடிக்காது. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இந்த 5 விஷயங்கள் இருக்கிற இடத்துல உயிரே வாழ முடியும். இந்த 5 விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு இல்லாட்டி அந்த இடத்துல உயிரே வாழ முடியும். நீர் இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? நிலமே இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? அல்லது காற்றே இல்லாத இடத்தில் வாழ முடியும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் உள்ள இடத்தில் தான் ஒரு உயிரினம் அப்படிங்கிறது வாழ முடியும். அப்ப நீருக்குரிய இடம் வடகிழக்கு, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு அப்படின்னு சொன்னோம். காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது நம்ம அந்த பிரபஞ்சத்துல வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலையுடைய பேர் தான் வாயு மூலை என்று பொருள். வாயு மூலை என்றாலே அது காற்றுக்குரிய இடம். அப்ப காற்று தத்துவத்திற்குரிய விஷயம் அப்படிங்கிறது வாயு மூலையுடையது. நெருப்பு தத்துவத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை உடையது. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல 5 விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் இருக்கு. இதுல நம்ம 4 விஷயத்தை தான் பார்த்திருக்கோம். நீரை பார்த்திருக்கோம், நெருப்பை பார்த்திருக்கோம், நிலத்தை பார்த்திருக்கோம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 விஷயங்களை தான் பார்த்திருக்கோம். இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சார் ஆகாயம்னா என்ன சார்? ஆகாயத்துடைய வேலை என்ன? நிலத்திற்குரிய வேலை ஒரு இடத்துல மேட்டுப்பகுதியா இருக்கும். வீடு கட்டுறதுக்குரிய இடம் அப்படிங்கிறது நிலத்திற்குரிய இடம். நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது ஒரு தண்ணி போடுற பகுதி. தண்ணி அப்படிங்கிறது நம்ம பார்வையில பார்த்திருக்கோம். நீர் இல்லாமல் கிடையாது. காற்று அப்படிங்கிறது காற்று இல்லாமல் உயிரே வாழ முடியாது. நெருப்பு நெருப்பு இருந்தா தான் உணவு அப்படிங்கிறது இருக்கு. நெருப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்ன? இதனால் வரைக்கும் ஆகாயம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆகாயத்துடைய பணி என்ன? ஆகாயம் இல்லாமல் என்ன ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலயே இந்த பஞ்சபூதங்கள்லயே ரொம்ப 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 முக்கியமான பஞ்சபூதத்தில் ஒரு விஷயம் தான் இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆகாயத்துடைய வேலை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீருக்குரிய வேலை அப்படிங்கிறது இருக்கு, நெருப்புக்குரிய வேலை அப்படிங்கிறது இருக்கு, நிலத்திற்குரிய வேலை இருக்கு, காற்றுக்குரிய வேலை இருக்கு.
அப்ப அந்த ஆகாயத்திற்குரிய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்றுக்கு தலைவனே ஆகாயம் தான். இந்த 4 பூதங்களுக்கும் தலைவன் அப்படிங்கிறது இந்த ஆகாய தத்துவம். அப்ப இந்த ஆகாய தத்துவம் என்ன செய்யும் அப்படின்னா, வெளியில இருந்து, வீட்டுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எதனால, நீரினாலேயோ, நெருப்பினாலேயோ, நிலத்தினாலேயோ, காற்றினாலோ வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிற வேலை தான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலையே. வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பூரா இது பார்த்துக்கலாம். வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி, வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அப்ப ஒரு இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யவில்லை என்றால் அந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த பஞ்சபூதங்களினால் ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப ஆகாய தத்துவம் வீட்டுக்கு எப்படி வேலை செய்யும், ஆகாய தத்துவம் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, சார் இது நம்மளுடைய இடம், நம்மளுடைய பிளாட். இது நம்மளுடைய பிளாட். ஒரு இன்கேஸ் ஒரு 60க்கு 40 அப்படின்னு ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 60க்கு 40 நம்மளுடைய காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு பேர் காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்க. இந்த செவர் காம்பவுண்ட் வால். இதுல வீடு அப்படிங்கிறது, இப்படி ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டியிருக்கும். ஒரு 45க்கு ஒரு 32ன்னு ஒரு வீடு கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி ஒரு வீடு கட்டிட்டோம் சார். இதுல நீருக்குரிய இடம் இது நம்ம சொன்னோம், நெருப்புக்குரிய இடம் இதுன்னு நம்ம சொன்னோம், தென்கிழக்கு மூலை. நிலத்திற்குரிய இடம் இதுன்னு சொல்லிட்டோம், காற்றுக்குரிய இடம் இதுன்னு சொல்லிட்டோம். அப்ப 4 இடமும் 4 மூலைக்கும் 4 இடம் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். இந்த ஆகாயத்திற்குரிய இடம் எது என்று கேட்டால், இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி சுத்தி வர இருக்கிற இடம் தான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. சுத்தி வர இருக்கிற பகுதி தான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. எந்தெந்த வீட்டிலாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இருக்கிறதோ, அந்த வீட்டில் மட்டுமே ஆகாய தத்துவம் வேலை செய்யும். காம்பவுண்ட் வால் இல்லாத இடத்தில் ஆகாய தத்துவம் எக்காரணத்துக்கு வேலை செய்யாது. வீட்டுல காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக இருக்கணும். அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கணும், வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் சுத்தி வர கேப் இருக்கணும். பகுதி மட்டும் கட்டுறது, முன்னாடி பக்கம் மட்டும் கட்டுறது, பின்னாடி பக்கம் செவத்தோட இணைச்சு கட்டிடுறது, அல்லது பொதுவா ஒரு சுவரை கட்டி இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடுன்னு எடுத்துறது, இப்படி எல்லாம் எடுத்துட்டா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. சுத்தி நம்மளுடைய வீடு இருக்கணும், வீட்டை சுத்தி ஒரு ஆள் மினிமம் நடந்து வர்ற அளவுக்காவது அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் கேப் இருக்கணும். அப்ப வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் கேப் ஒரு ஆளாவது நடந்து வர்ற அளவுக்கு இருந்தா தான் அந்த இடத்தில் எக்காரணத்தை கொண்டு ஆகாய தத்துவம் வேலை செய்யும். இல்லாட்டி ஆகாய தத்துவம் எக்காரணத்தை கொண்டு வேலையை செய்யாது. அப்ப ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். ஆனா இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு ஒரு வீட்டுக்கு வேணும். அப்ப இன்கேஸ் ஆகாய தத்துவம் வேலை செய்யலாம், என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் இதுல பாருங்க சார். இப்படி ஒரு ஒரு ரோடு போகுது சார். முதலே சொல்லிட்டோம், மேல இருக்க திசை வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசைன்னு முதலே திசை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுல பாருங்க, இப்படி ஒரு பிளாட் இருக்கு சார். இது ஒருத்தவங்களோட பிளாட், இது ஒருத்தவங்களோட பிளாட், இது ஒருத்தவங்களோட பிளாட், அதே மாதிரி இது ஒருத்தவங்களோட பிளாட். இந்த 4 பிளாட் வரிசையா மேற்கு பார்த்து, சாரி வடக்கு பார்த்த பிளாட்டா 4 பிளாட் இருக்கு. முதல் பிளாட், இது 2வது பிளாட், இது 3வது பிளாட், இது 4வது பிளாட். 4 பேர்த்து பிளாட் தனித்தனியா இருக்கு. 4மே வடக்கு பார்த்த பிளாட்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுல இப்ப நம்ம ஒரு விஷயம் வகுப்பு தொடங்குறப்ப பார்த்தோம், ஒரு இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வடகிழக்கு மூலையில பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன, போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த ஒரு நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு கிணறுன்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு போர்னு கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எங்க வைக்கணும், வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. இப்ப
இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில தான் போர் போடணும். அப்ப ஒன்னாம் நம்பர் பிளாட்டுக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் பிளாட்டுக்காரங்க ஒவ்வொரு பிளாட் ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட குடியேற்றனா இருக்கிறவங்க பூராமே தனித்தனியா போர் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியம். அப்ப இந்த பிளாட்டுக்காரவங்க அவங்களுடைய ஈசானிய மூலை இதுதான். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு மூலை தான் ஈசானிய மூலை. இந்த இடத்துல கண்டிப்பா அவங்க போர் அப்படிங்கிறது போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்காரவங்க. ரெண்டாவது பிளாட்டுக்காரவங்க அவங்களுடைய ஈசானிய மூலையில போர் போடுவாங்க. மூணாவது பிளாட்டுக்காரவங்க இங்கே போடுவாங்க. நாலாவது பிளாட்டுக்காரவங்க இங்கே போடுவாங்க. கண்டிப்பாக. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட இடத்துல போர் அப்படிங்கிறது கண்டிப்பா போட போறாங்க. மாற்று கருத்தை கிடையாது. சார் இந்த 4 வீட்டுக்குமே காம்பவுண்ட் வால் இல்ல சார். காம்பவுண்ட் வால் இருக்கிறது அப்படிங்கிறது ஆகாய தத்துவம் வேலை செய்ய போது அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப அந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் இல்ல. 4 வீட்லயுமே இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு கட்டல. அப்ப பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க கரெக்டா ஈசானிய மூலையில போர் போட்டாங்க, பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்காரவங்க அவங்கவுங்களுக்கு ஈசானிய மூலையில போர் போட்டுருக்காங்க. இதுல பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு 2ஆம் நம்பர்காரவங்க போட்டிருக்க பிளாட் வாயு மூலையில இருக்கு. நல்லா பாருங்க, இவங்களுக்கு இது ஈசானிய மூலை, இவங்களுக்கு இது ஈசானிய மூலை. ஆனா இந்த 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு பிளாட் போர் போட்டிருக்கிறது 1ஆம் நம்பர்காரவங்களுக்கு வாயு மூலை. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்கு வாயு மூலை. அப்ப இவங்களுக்கு ஈசானிய மூலையா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வாயு மூலை. அப்ப இவங்களுக்கு வாயு மூலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, வாயு மூலையில ஒருத்தவங்களுக்கு போர் அப்படிங்கிறது இருந்துட்டாலுமே, வாயு மூலையில போர் போட்டுட்டாலுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு மேக்சிமம் இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட போலீஸ் கேஸ் வரும், வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இன்னொரு விஷயம், வாயு மூலைங்கிறது கேது உடைய மூலை, அந்த வீட்டுல இருக்கவங்க கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது மாதிரி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக வரும். அப்ப ஒரு இடத்தில் ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அந்த திசை சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து கிடையாது. சார் என் வீட்டுல போர் போட்டிருக்கேன் சார், நான் தப்பா போட்டேன் சார், அதனால பாதிப்பு இருக்கு. அப்ப அதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பாதிப்பு தான் முக்கியம். உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கிறதா முக்கியம், பணம் காசு இருக்கிறதா முக்கியம். போர் இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துல போட்டு போறோம், அப்படி இல்லாட்டி தண்ணியை காசு போட்டு வாங்கிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்றோம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் போற போய் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண சொன்னா க்ளோஸ் பண்ணுவானா சார்? கேட்காரது கொண்டு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கிறோம். வீடு. அப்ப வீட்டை சுத்தி இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது அமைத்தாவே இந்த இடத்தில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே வீட்டுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய இந்த பஞ்சபூதத்தினால் வேற பிரச்சனைகள் இல்லை, அடிதடி பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இந்த பஞ்சபூதத்தினால் நீரினால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த போருங்கிறது நீரினால் வரக்கூடிய பிரச்சனை, செப்டிக் டேங்க்ங்கிறது காற்றினால் வரக்கூடிய பிரச்சனை, வீட்டு நூலக்குத்தா இருக்கிறது நிலத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. இது மாதிரி இந்த பஞ்சபூதமான நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களினால் வரக்கூடிய பிரச்சனையை இந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யும் இடத்தில் கண்டிப்பாக வரவே வராது. அதோட பாதுகாக்கக்கூடிய வேலையே இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை தான். அப்ப ஒரு வீட்டில் இந்த ஆகாய தத்துவம் என்பது பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து பாதுகாக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் வெளியிலிருந்து வராம. அப்ப வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லாத இடத்தில் கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகள் வரும். அப்ப காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். சார் அப்ப அந்த காம்பவுண்ட் வால் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சில பேர் என்ன சார், கம்பி வேலி போட்டுட்டா கணக்குல வருமா, தகர சீட்டு வச்சு அடைச்சா கணக்குல வருமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். அதாவது இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும். இன்னைக்கு ஒரு ரெடிமேட் காம்பவுண்ட் வால் வந்துருச்சு. பிளஸ் செங்கல்ல வச்சு கட்டுறோம், இன்டர்லாக்ஸ் பிரேக்ஸ்ல வச்சு கட்டுறோம். இது மாதிரி ஒவ்வொருவங்களும் அவங்களோட வசதி வாய்ப்புக்கு அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கிறோம். ஆனா இதுல எதில் அமைப்பது அப்படிங்கிறது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல வேணாலும் அமைக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி வேணாலும் காம்பவுண்ட் வால் அமைச்சுக்கலாம். ஆனா அந்த காம்பவுண்ட் வால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும் இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி உட்புகாத காம்பவுண்ட் வால் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், இங்கிட்டு இருந்து தண்ணியை ஊத்துனா அந்த காம்பவுண்ட் வால் தாண்டி போகக்கூடாது, அது தடுக்கணும், அதோட வேலை. காத்தை ஏற ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இங்கிட்டு இருந்து நெருப்பை ஃபயர் பண்றோம்னா அந்த சைடு வரக்கூடாது. அப்போ ஒரு விஷயங்கள், அப்ப கம்பி வேலைங்கிறது போட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ளத்தை வரும். ஒரு இடத்துல வேற மாதிரி ஏதாவது வெல்டு மஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா உள்ளதே வரும். அப்ப இது தடுக்கிற மாதிரி
என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம காம்பவுண்ட் வால் அமைக்க முடியுமா? செங்கல்ல கட்டினாலும் சரி, இன்டர்லாக்ஸ் பிரிக்ஸ்ல கட்டினாலும் சரி, எதுல பண்ணாலும் சரி, இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று உட்புகாத பொருட்கள்ல எதுல வேணாலும் கட்டிக்கலாம். கட்டிட்டு நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைச்சுக்கலாம். அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் வீட்டிற்கும் அந்த காம்பவுண்ட் வாலிற்கும் கண்டிப்பா ஒரு ஆள் நடந்து போற அளவுக்காவது கண்டிப்பா இடம் அப்படிங்கிறது வேணும். இது பஞ்சபூதமான நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கான நம்ம முக்கியமான விஷயங்கள், ஒரு அடிப்படையான ஒரு வாஸ்துல செயல்படக்கூடிய விஷயம். ஓகே. இப்ப இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இதுவரை நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த சப்ஜெக்ட்ல போலாம். சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. வணக்கங்க. இது வணக்கம் சார். காம்பவுண்ட் அமைக்க சொன்னீங்களே, காம்பவுண்ட் ஹைட் ஆமா சார். எந்த அளவுக்கு ஹைட் சார் அமைக்கிறது? ஹைட் அப்படிங்கிறது மினிமம் 3 அடிக்கு மேல இருக்கும். மினிமம் 3 அடி. மினிமம் 3 அடிக்கு மேல இருக்கும். மேக்சிமம் நம்ம சரி. எவ்வளவு நாள் நம்ம கண்டினியூஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைங்க, ஒரு சிலர் சொல்றாங்க அந்த நிலவாசலுக்கு மேல போகக்கூடாது ஹைட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிங்கிற அப்படிலாம் மாதிரி. கிடையாது. ஆ, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சரி. செக்யூரிட்டிக்கு நமக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் அமைச்சுக்கலாம். நம்ம மினிமம் அப்படிங்கிறது மினிமம் 3 அடி, 3 அடி இருக்கும். சரிங்க, நல்லது. ஓகே, நன்றி. வேற ஏதாவது இந்த வரை நடந்த விஷயங்கள்ல மட்டும் சந்தேகம் தான் சொல்லுங்க, பேச. ஓகே. அடுத்து இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து பில்ட் பண்ண போறோம். சார் சார் சொல்லுங்க சார். தஞ்சாவூர் இருந்து ஆனந்தன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க காம்பவுண்ட் சொன்னீங்களா சார்? இப்போ வந்து காம்பவுண்ட் ஆமா 4 சார். பக்கம் எல்லா பக்கமும் ஒரே அளவு வைக்கணுமா? இல்ல எல்லாம் அளவு வடக்கு தெற்கு அந்த எல்லா மாதிரி? பக்கமும் இல்ல சார், எல்லா பக்கமும் ஒண்ணு காமனான அளவு வைக்கணும். ஓகேங்களா? காமனா அளவு வச்சிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. 5 அடியா 5 அடி, 4 அடியா 4 அடி, எல்லா பக்கமும் காமனா வச்சிட்டீங்க, தவறே கிடையாது. ஓகேங்களா சார்? ஓகே. ஏன்னா சில பேர் வந்து தெற்கு அப்படி பக்கம். ஒருவேளை ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒன்று, ஆ காமனா சொல்லுங்க சார். வச்சுட்டீங்கன்னா தப்பே கிடையாது. ஓகே சார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைடு உயரமா வேணும்னா அது தெற்கு மேற்குல தான் இருக்கணும். ஓகேங்களா? தெற்கு மேற்கு வந்து கம்மி பண்ணிட்டு வடக்கு கிழக்கு உயரமா கட்டிடும். ஓகேங்களா இல்ல சார்? சார், அது இல்ல சார், செவுரு இல்ல சார். அந்த இதுதான். இப்போ 3 அடி விடுறோம்ல சார். இப்போ வடக்குல 3 அடி, தெற்குல சில பேர் வந்து கம்மியா விட சொல்றாங்க சார். அப்படிலாம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது அப்படிங்களா சார்? உயரமா இருக்கணும் அப்படின்னா தெற்கு மேற்குல தான் உயரமா இருக்கணும், வடக்கு கிழக்குல தான் பள்ளமா இருக்கும். அப்படி இல்லையா ஏகத்துக்கு ஒரே அளவுல வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். ஓகே, நன்றி. நன்றி. ஓகே. சார் இப்ப சார் நம்ம வணக்கங்க சார். பஞ்ச ஒரே பூதங்கள். டவுட். பேசுங்க சார் ஒரே பேசுங்க டவுட் மட்டும். பேசுங்க. சார் இப்ப காம்பவுண்ட் 4 பக்கம் வைக்கல, ஒரு பக்கம் ரோடு வருதுன்னா அங்குள்ள அத்து கட்டிட்டாங்க அப்படின்னா எப்படி சார் பண்றது? அது கட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கட்டக்கூடாது. ஒரு எங்க வீடு கட்டியிருக்க வீடா அப்படிங்கிறது, இருந்தாலும். ம். இல்ல கட்டியிருக்க வீடா இருந்தாலும் தவறுதான். வாஸ்து அப்படிங்கிறது எக்காரணத்து கொண்டும் பரிகார ரீதியாகவோ இல்ல நம்ம இதை யாக வளர்த்தோ சரி பண்ண முடியாது. ஓகேங்களா? வாஸ்து என்பது வாஸ்து ரீதியாகத்தான் செயல்படணும். ஓகேங்களா சார்? ஒண்ணு இடிச்சு சரி பண்ணணும் அல்லது கட்டி சரி பண்ணணும். வாஸ்துவை வாஸ்து ரீதியாக சரி செஞ்சால் மட்டும்தான் அது கரெக்ட். ஓகேங்களா சார்? நம்ம அத்துக்கு கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சரி கிடையாது. ஒண்ணு. அது இல்லாம வீடு அப்படிங்கிறது, ஒரு இடத்துல வீடு கட்டுறோம்னா அது நம்ம வாழ்றதுக்கான இடம் மட்டும் கிடையாது, பஞ்சபூதங்களை செயல்பட வைக்கணும் ஒரு வீட்டுல. அப்பதான் அது சரி. 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னா அதுல 980 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா அது தவறுதான். அந்த வீட்டுல நீருக்கான இடம் இருக்கணும், நிலத்து தத்துவத்துக்கு ஒரு இடம் விடணும், காற்று தத்துவம் செயல்படுவதற்கு ஒரு இடம் விடணும், ஆகாய தத்துவம் செயல்படுவதற்கு ஒரு இடம் விடணும், சுத்தி வர எல்லா ஸ்பேஸ் காத்தோட்டமா இருக்கிறதுக்காக வெளிச்சம் ஊடுருவி போறதுக்காக இடம் விடணும். எல்லா இதுமே இருந்தா தான் அந்த இடத்தில் ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு சரியான இடமாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு 900 சதுரடி இடம் இருக்குன்னா அதுல 900 சதுரடி வீடு கட்டிட்டோம்னா கருத்து தப்பு. 1000 சதுரடி இடம் இருக்கு அப்படின்னா அதுல எக்காரணத்துக்கு கொண்டு 700 சதுரடிக்கு மேல வீடு கட்டிங்கன்னா வாஸ்து ரீதியா தப்பு தான் வரும். அப்ப நம்மளே பிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் டவுட் சார். எக்காரணத்துக்கு கொண்டும் 75% மேல ஒரு இடத்துல வீடே கட்டக்கூடாது. 25% காலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சரியாக வாஸ்து ரீதியாக சரியா அமைக்கணும். ஓகே, அடுத்து பேசுறேன் சார் ஒரு சின்ன சார். டவுட்டுங்க சார். ஒவ்வொருத்தவங்களா சார் பேசுங்க. ஓகே. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில ஈசான மூலையில எடுத்த மாதிரியும் தென் வட தெற்கு ஏதாவது சார் அதெல்லாம் விட்டுங்க, தயவு செய்து என்ன சொல்றேன்னா, நம்ம இல்ல ஒரே கிராஸ் ஒரு வருதுங்க விஷயம். சார். இருங்க சார், அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம பார்த்திருக்கிறது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு 30 நிமிஷம். ஓகேங்களா? நடந்த சப்ஜெக்ட்ல மட்டும் டவுட்டுகள், வேற சப்ஜெக்ட்ல எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் என்ன பெரிய சப்ஜெக்ட்.
நடந்த இப்ப சார் நம்ம இப்ப வரைக்கும் காம்பவுண்டு எனக்கு கிராஸா இருக்கு, இடம் வந்து கிராஸா இருக்கு, காம்பவுண்ட் எப்படி போடலாம் சார்? இடத்துக்கு தான் காம்பவுண்ட் போடும். அது இடம் கிராஸா இருக்குன்னா அது எப்படி கிராஸா இருக்க பொறுத்து தவறா ரைட்டாங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல சார், இது மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா சார்? என்னன்னா ஒரு அடி இருக்கு, ஒரு ஆள் நடந்து போற கேப் இல்லைங்க. ஒரு சிலர் ஆமா சார். பாத்தீங்கன்னா முன்னாடி அதிகமாவும் இருக்கும், முன்னாடி அந்த ஒரு ஆள் கேப் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி அமைப்பாங்க சார். அதை கார் பார்க்கிங்க்கு இடம் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் சார் எப்படி வேணா இடம் விடட்டும் சார், வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடம் இருக்கும் சார், அவ்வளவுதான். அது ஒரு ஓகேங்க ஆள் சார். நடந்து போற மாதிரி இருந்தாலும் சரி, கார் இல்ல, ஆனா பார்க்கிங் ஒரு அமைக்கிறதுக்கு மாதிரி இருந்தாலும் சரி. அதிகமா இருக்கும், பின்னாடி கம்மியா இருக்கும், அது ப்ராப்ளம் சார். புரியலைங்க சார். இப்ப முன்னாடி அகலமா விட்டுருப்பாங்க காம்பவுண்ட். சார் முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒரு இடம் அப்படின்னு வீடு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, காலி இடம்ங்கிறது இந்த இடத்துல வீடு கட்டுறோம்னா எப்பயுமே நம்ம விடுறதுங்கிறது மேற்கு பகுதியோட கிழக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கணும், தெற்கு பகுதியோட வடக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கணும். நம்ம முன்னாடி பின்னாடினா வடக்குக்கு ஓகே, அது தெற்கு பார்த்து வீடு தப்பாயிடும். எந்த திசை வீடாக இருந்தாலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கும், தெற்கு பகுதியோட வடக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா சார்? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்து ஒரு விஷயம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எப்படி பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கும் வாஸ்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னோமோ, அதே போல நவ கிரகங்களுக்கும் இந்த வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய பங்கு இருக்கு. வாஸ்து ரீதியாக நவ கிரகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக செயல்படும். அப்ப நவ கிரகங்கள் அடிப்படையில் எவ்வாறு ஒரு வாஸ்து என்பது செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். பஞ்சபூதல் அடிப்படையில் எவ்வாறு செயல்பட்டுச்சோ அதே மாதிரி நவ கிரகங்கள் அடிப்படையில் ஒரு வாஸ்து என்பது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கோமதி, ஜெயம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. தேங்க்ஸ். முதல்ல பார்த்த மாதிரி மேல இருக்க திசைக்கு பேர் வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசை பேர் தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை, இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை. அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற தென் கிழக்கு திசை. இதைத்தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொன்னோம், இதை ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென் மேற்கு திசை, இதை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்கு திசை, இதை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். அப்ப மொத்தம் இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நவ கிரகங்களுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாஸ்து ரீதியாக எப்படி பஞ்சபூதங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதோ அதே போல நவ கிரகங்களுக்கு இந்த வாஸ்துல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நவ கிரகங்கள்ல என்னென்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களை நம்ம நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நவ கிரகங்களுக்கு வாஸ்து ரீதியாக பங்கு அப்படிங்கிறது. அப்ப நவ கிரகங்கள் எவ்வாறு இந்த வாஸ்துல செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு திசை, வடக்கு திசையோடைய நவ கிரகம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். வடகிழக்கு திசையுடைய நவ கிரகம் அப்படிங்கிறது புதன். கிழக்கு திசையுடைய நவ கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையுடைய நவ கிரகம் சந்திரன். அதே போல தெற்கு திசையுடைய நவ கிரகம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். .
நிருதி மூலை அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையுடைய நவகிரக அதிபதி ராகு. மேற்கு திசையுடைய நவகிரக அதிபதி சனி பகவான். வடமேற்கு மூலையான வாயு மூலையுடைய நவகிரக அதிபதி கேது. அதே மாதிரி ஒரு இடத்துடைய மையத்துடைய நவகிரக அதிபதி சூரியன். அப்ப 9 கிரகங்களுக்கும் இந்த இடத்துல பங்கு இருக்கு. ஒரு கிரகத்திற்கும் ஒரு இடத்தில் பங்கு இருக்கு. சார் இது ஒரு இடத்துல தென்கிழக்கு மூலை சந்திரன், தெற்கு திசை செவ்வாய், கிழக்கு திசை சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி சார் முடிவு செய்யறோம்? யாரு சார் இது? அவங்களோட இடம் அப்படிங்கறத நானோ என் முன்னோர்களோ என் குருநாதரோ யாருமே முடிவு செய்யல. இது யார் முடிவு செய்யல? சார் ஆகம விதிப்படி ஒரு இடத்திற்கும் ஒரு நவகிரகத்தின் பங்கு அப்படிங்கிறது எல்லா பேருமே நவகிரக கோயில்களுக்கு எல்லா பேருமே போயிருப்பீங்க. நவகிரக கோயில்களுக்கு போகாத நபர்களே யாருமே இருக்க மாட்டேங்க. அப்ப நவகிரக கோயில்களுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. அந்த நவகிரக கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி அமைச்சிருக்கோமோ இதே போலதான் அந்த நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கும். மையத்துல சூரியன் இருக்கும், கிழக்கு திசையில சுக்கிரன் இருப்பாரு, தெற்கு திசையில செவ்வாய் இருக்கும், வடக்கு திசையில குரு பகவான் இருப்பாரு, வடகிழக்கு திசையில புதன் இருக்கும். அப்ப ஒரு திசையிலும் நவகிரகம் இதே போலதான் அமைஞ்சிருக்கும். அப்ப அது என்ன இன்டிமேட் பண்ணுது? ஒரு திசைக்கும் அந்த திசையோட அதிபதியாக அந்த கிரகங்கள் செயல்படும் ஒரு இடத்திலும். சார் இது வாக்குல என்ன சார் வேலை செய்கிறது கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வாஸ்து அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ட் கருத்து. சார் ஒரு கிரகம் யாருக்கு எந்த கிரகம் வலிமை பெற்று இருக்கிறதோ அந்த கிரகங்கள் சார்ந்துதான் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கும். பாசிட்டிவான கிரகங்கள் அனைத்தும் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கும், நெகட்டிவான கிரகங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு கெட்ட விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லா பேத்துக்கும், ஜோதிடம் சார்ந்து எல்லா பேத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு கிரகங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பாசிட்டிவையும் கொடுக்கும், நெகட்டிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது எக்காரணத்துக்கு ஒன்றும் அனைத்து திசைகளும் உள்ள ஒரு வீடை நம்ம அமைச்சிருக்கோம். 4 திசைகள் இருக்கும், 4 மூலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஒரு வீடு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சார் ஜோதிடத்தில் யார் ஒருவருக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட இடத்தில் வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில், தெளிவா நான் சொல்றது கவனிங்க, ஜோதிடத்தில் யாருக்கு ஒருவருக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ, ஒரு 3 கிரகம் வலிமையா இருக்குன்னா அந்த வலிமையான கிரகத்தோட ஒரு இடத்துல வாஸ்து ரீதியாக நம்ம தவறு செஞ்சோம்னா அதுல ஒரு மிகப்பெரிய நமக்கு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படும். மிச்சப்படி இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கே ரொம்ப பேத்துக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி 2 பேர் வீடு கட்டுறாங்க, பக்கம் பக்கம் ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க, ஒரே மாதிரி வீடு. இந்த இடத்துல ஒருவேளை படிக்கட்டு அப்படிங்கிறது தப்பா, வடக்கு பக்கம் படிக்கட்டு, 2 வீட்லயும் வடக்கு திசையில படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 வீட்லயுமே வடக்கு திசையில படிக்கட்டு இருக்கு. அப்ப ஒரு இடத்தில் வடக்கு திசையில படிக்கட்டு வரலாமான்னு கேட்டா வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த வடக்கு திசையில படிக்கட்டு வரக்கூடாதுப்பா வாஸ்து ரீதியா அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னடா இந்த வீட்டுக்கு வந்த 1 வருஷமா நல்லா இருந்துட்டு இருந்தா, ஒரு இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனையா இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒரு வீட்டுல காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, சார் இந்த படிக்கட்டு தான் சார் வீட்டுல தப்பா இருக்கு, இந்த படிக்கட்டை இடிச்சுட்டு இந்த இடத்துல தள்ளி கட்டுங்க, வடமேற்கு பொருளையில தள்ளி கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இடிச்சுட்டு இந்த படிக்கட்டு தான் தப்பா இருக்குன்னு சொல்லிடுறாரு. வடக்கு திசையில பிரச்சனையா இருக்கு சார், அப்ப நீங்க மாத்தி இதை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே பக்கத்துல உள்ள நண்பர் அதே மாதிரி வீடு கட்டியிருக்காரு, அவருக்கும் வடக்குலதான் படிக்கட்டு இருக்கு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரும் இதே போலதான் வீடு கட்டியிருக்காரு, இவரும் இதே போல வீடு கட்டியிருக்காரு. இவரு கட்டியிருக்க வீட்டுல படிக்கட்டு தப்புன்றாங்க. சரி, இன்னொருத்தவர் கூட்டிட்டு வந்து பார்த்தாலும் அவரும் அதே சொல்றாரு, சார் படிக்கட்டு அப்படிங்கிறது தப்பா இருக்கு, படிக்கட்டு மட்டும் இடிச்சிருங்க அப்படின்றாரு. இவருக்கு அதே ஒரு கன்ஃபியூஷன். என்னடா அது ஒரே மாதிரி 2 பேர் வீடு கட்டியிருக்கோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வந்ததுல இருந்து வசதியாத்தான் எப்பயும் போல இருக்காரு, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு இவருக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்தில் தான் இந்த நவ கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யுது. என்னன்னா இப்ப வடக்கு திசையோட அதிபதி யாருன்னு பார்க்கிறோம், குரு பகவான். அப்ப குரு பகவானுடைய இடத்தில் ஒருவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். வடக்கு திசையில ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காருன்னா வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருச்சுன்னு அர்த்தம். அந்த திசையோட அதிபதி குரு பகவான். அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த குருவும் கெட்டிருந்து குருவுடைய திசையான வடக்கு திசையிலும் ஒரு தவறு செஞ்சிருந்தால் அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே குரு பகவான் நல்லா இருந்து
அந்த குரு பகவானோட இடத்துல நம்ம ஒரு வாஸ்து ரீதியா தவறு செய்யும் பட்சத்தில் அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படாது. அதனால வளர்ச்சி இருக்கான்னு கேட்டா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஆனா கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பகவான் நமக்கு ஜோதிடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? நான் என்ன விஷயம் சொல்ல வரீங்க அது புரியுதுங்களா சார்? ஒரு கிரகம் ஜோதிட ஜாதகத்தின் வலிமை பெற்று இருந்து அதே கிரகத்துடைய இடத்தில் வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை. வாஸ்து ரீதியாகவும் அந்த திசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு அந்த கிரகம் ஜோதிடத்திலும் ஜாதகத்திலும் கெட்டு இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அதுவும் குறிப்பா அந்த கிரகத்துடைய தசாவோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த வீட்டில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிறது. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ற சப்ஜெக்ட் அது புரியுதுங்களா சார்? புரியுதுங்க. ஓகே, நன்றி. அப்ப இதனாலதான் ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி வீடு கட்டினா கூட ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது, ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத காரணமே அந்த நவ கிரகத்துடைய தன்மை ரீதியா தான். ஓகே, அப்ப ஒரு இடத்தில் மையம் அப்படிங்கிறது சூரியன் இருக்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு இடம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வீடு இருக்கு. அவுட்டர் டு அவுட்டர் ஒரு வீடு இருக்கு. இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா ஒரு வீடு. இந்த வீட்டுல இந்த தென்மேற்கு மூலையான நிறுதி மூலையிலிருந்து வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலைக்கு ஒரு நேர்கோடு இப்படி வரைகிறோம். அதே போல இந்த வடமேற்கு மூலையிலிருந்து அக்னி மூலையான தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். இந்த நேர்கோடு இது ரெண்டு இந்த சந்திக்கிற இந்த புள்ளி, இதற்கு பெயர் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். இதற்கு பெயர் இது இடம் கிடையாது, தெளிவா சொல்ற வீடு. வீட்டுடைய அவுட்டர் டு அவுட்டர்ல வடகிழக்கு மூலையில் இருந்து தென்மேற்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். அதே மாதிரி வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைகிறோம். இது ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மையஸ்தானம், மைய புள்ளி. அது ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிறது ஆதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நவகிரகம் ஆதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு திசையும் ஒரு ஒரு தெய்வங்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. வடக்கு திசை அப்படிங்கிறது குபேரனுடைய திசை. கிழக்கு திசைங்கிறது இந்திரனுடைய திசை. தெற்கு திசைங்கிறது யம தர்மனின் திசை. மேற்கு திசை அப்படிங்கிறது வருண பகவானின் திசை, வருணன். அப்ப 4 திசைகளுக்கும் 4 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஈசானிய பகவானின் திசை. தென்கிழக்கு திசை என்பது அக்னி பகவானின் திசை. தென்மேற்கு மூலை என்பது நிருதி பகவானின் திசை. வடமேற்கு மூலை என்பது வாயு பகவானின் திசை. அப்ப 8 திசைகளுக்கும் 8 தெய்வங்கள் அப்படிங்கிறதோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த மையத்துடைய இடம் அப்படிங்கிறது யாருடைய இடம்னா பிரம்மனுடைய இடம். பிரம்மனுடைய இடம். அப்ப பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானத்திற்கு பெயர் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அது பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானம். பிரம்மனுடைய ஸ்தானம் என்றால் அதுக்கு பெயர் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் என்பது மிக 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 100% முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போறோம்னாவே முதல்ல பார்க்கக்கூடிய விஷயமே இந்த பிரம்மஸ்தானம் தான். ஏன்னா ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது அந்த திசை ரீதியாக பாதிப்பு அப்படிங்கிறது எக்காரணத்துக்கு கொண்டு முழுக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டுருச்சா, கண்டிப்பா ஒரு வீட்டுல தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டாலே அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு வீட்டுல இருக்கிற ஆணவர் சோம்பேறித்தனமா இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க. வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் அவங்க பணங்காசு செல்வமே இருக்காது, கடனாளியா இருப்பாங்க. தென்கிழக்கு மூலை அக்னி மூலை பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு நெருப்பு சமமான கண்டம் வரும். இது மாதிரி ஒரு ஒரு திசைகளும் பாதிக்கப்படும் பொழுது வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்காது. அப்போ ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்பட்டால் ஒரு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக கண்டிப்பா வந்தே தீரும், மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டுடைய மைய புள்ளி பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை வரும்னா கண்டிப்பா உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது வரும். வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்படும்.
வீடு தொடங்கி கட்டி முடிச்சு மேக்சிமம் 6 மாசம். இது பயமுறுத்துறதுக்காக இல்ல, ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்றேன். ஏன்னா வேற திசையில பாதிக்கப்பட்டா ஒரு நோய் வரும், ஒரு கடன் வரும், ஒரு வம்பு வரும், ஒரு வழக்கு வரும், ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் தீர்க்க முடியும். உயிர் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா திருப்பி வருமா சார்? அப்ப பிரம்மஸ்தானம் என்றால் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டே தீரும். ஏன்னா பிரம்மஸ்தானத்தோட அதிபதி பிரம்மன் ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதனுடைய நவ கிரகம் அப்படிங்கிறது சூரியன். சூரியன் என்றால் ஆத்ம கிரகம். ஆத்ம கிரகம் என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப ஆத்ம கிரகம் பாதிக்கப்படும் பொழுது, பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அங்க உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சார் யாருக்கு சார் ஏற்படுது? ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கு சார் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மஸ்தானம் அதோட அதிபதியை சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் அப்படின்னாவே ஒரு வீட்டில் முதன்மையான நபர், அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய முக்கியமான நபர், அந்த வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பா? ஒண்ணு அப்பா இருப்பாங்க, மூத்த சகோதரர். வீட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பேற்று வீட்டை வழிநடத்தக்கூடிய நபருக்கு உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா வீட்டிலையும் முதல்ல பிரம்மஸ்தானம் சரியாக இருக்கும். அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சார் மனிதன் இருக்கான், ஒரு மனுஷனோட பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது என்ன சார்? ஒரு மனிதனுடைய தொப்புள் பகுதி தான் மனிதனுடைய பிரம்மஸ்தானம். இந்த தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையையும் அடி பாதத்தை அளந்து பாருங்க, சரியான மையத்துல அந்த தொப்புள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் அளந்து பாருங்க, கரெக்டா சென்ட்ரு பாயிண்ட் அந்த இந்த தொப்புள் பகுதி இருக்கு. அங்கதான் உயிர் உருவான இடம். அப்ப இந்த இடத்தில் ஒரு சின்னதா ஒரு பாதிப்பு, ஒரு வேற இடமா ஒரு கத்தியை வச்சு வேற பக்கம் குத்துங்க, காயம் தான் ஏற்படும். ஆனா சின்னதா ஒரு ஊசியை வச்சு தொப்புள்ள குத்துங்க, அவர் இறந்தே போயிடும். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டுடைய மைய புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது கரெக்டா, அல்லது ஒரு செவுரு இப்படி வர்றது. பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் எக்காரணத்தை கொண்டும் செவுரோ அல்லது டாய்லெட் பாத்ரூமோ எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. வீட்டுடைய மைய புள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மஸ்தானத்துல செவுரோ டாய்லெட் பாத்ரூமோ எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. அந்த இடம் காலியாத்தான் இருக்கணும். ஒண்ணு ஒரு ரூம் அமைக்கிறோம், இப்படி ஒரு பெட்ரூமா வந்து உள்ள வந்துருது, அல்லது ஹாலா இருக்கு, அல்லது எதாவது வேணா இருக்கட்டும் போகுது, ஆனா அந்த இடம் காலியாகத்தான் இருக்கும். கரெக்டா அந்த இடத்தில் செவுரு அப்படிங்கிறது வந்துட்டாலே கண்டிப்பா பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படும். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் திரும்ப திரும்ப ஏன் ரொம்ப நேரம் இதை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பிரம்மஸ்தானங்கிறது ஒரு வீட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப எக்காரணத்தை கொண்டு ஒரு வீட்டில் இப்ப ஒரு பழைய வீடா இருந்தாலும் சரி, புது வீடு கட்டப்புறமா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம போய் பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய விஷயமே இந்த பிரம்மஸ்தானத்தை பார்த்துட்டு தான் வேற விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா வேற விஷயம், ஒரு கடன், ஒரு 2 லட்ச ரூபாய் கடன், ஒரு 10 லட்ச ரூபாய் கடன், ஒரு வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துல அடைக்க போறோம். ஒரு நோய், ஆபரேஷன் பண்ணி சரி பண்றோம், ஒரு டேப்லெட் போட்டு பாக்குறோம் சரியாகல, ஒரு ஆபரேஷன் பண்ணி சரி பண்றோம், 3 மாசத்துல சரியாகுது, இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட சரியாகுது. ஆனா ஒரு உயிர் அப்படிங்கிறது, ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு வீட்டுல ஏற்பட்டா, அது ஒரு முதன்மையான நபருக்கு ஏற்படும் பொழுது அந்த குடும்பம் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 15 வருஷம் பின்தங்கி போயிடும், அந்த ஒரு வீடு கட்டினால. அப்ப இதோட அவேர்னஸே நம்ம தெரியாம இருக்கும். ஒரு வீடு ரொம்ப பேர் நீங்களே பார்த்திருப்பீங்க, வீட்டை எடுத்து கட்டியிருப்பாங்க, கட்டி முடிச்ச உடனே உயிர் அப்படிங்கிறது போயிடும். அப்ப இது மாதிரி பாதிப்பு அது சரி செய்யாத பட்சத்தில் அந்த வீட்டை திருப்பி பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அடுத்த நபருக்கு இது கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்தும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஒருத்தர் அப்பா அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படுத்த அந்த வீட்டை சரி பண்ணா போறோம்னா, அந்த வீட்டுக்கு அடுத்த பையன் வர்றாருன்னா பையனுக்கு அந்த உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது. அப்ப எக்காரணத்தை கொண்டு அதை நம்ம சரி செஞ்சுட்டு அடுத்த வேலை பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த பிரம்மஸ்தானம் இதுவரை இந்த நவகிரகங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்த்தோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க பேசுங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவீங்களா? வீடியோ வரும் சார். ஓகே, டவுட் கேட்டீங்கன்னா வீடியோ கிளியரா இருக்கு சார், டவுட் வர்றது கிளியரா இருக்கு. ஓகே ஓகே சார். சிலர் வீட்டுல வந்து ஒரு சில, நான் வந்து ஜோசியரா இருக்கேங்க. ஓகே சார். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல போர் பாயிண்ட் கிடைச்சு போட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வீட்டுக்குள்ள அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா,
வீட்டுக்குள்ள தலைவாசலுக்குள்ள போர் வந்துட்டாலே தப்பு. அது அது அதெல்லாம் நீங்க பேச வேணாம். சென்டர் பாயிண்ட்டுக்கு போர் வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டுடைய தலைவாசலுக்குள்ள வீட்டுக்குள்ள போர் வந்துட்டாலே பாதிப்பு தான். இந்த பிரம்மஸ்தானங்கிறது செவுரு வர்றதை பத்தி பேசுறோம். வீட்டுக்கு போர்லாம் வீட்டுக்கு வெளியே தான் வரணும். அதுதான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். ஓகே, அடுத்து வாங்க. ஓகே, அப்போ ஒரு வீட்டில் நவ கிரகத்தின் பங்கு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்ததான். ஒரு ஒரு கிரகம் பாதிக்கப்படும் பொழுது அந்த கிரகத்தின் ரீதியாக நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது செவுரோ டாய்லெட் பாத்ரூமோ வீட்டுடைய மையஸ்தானத்தில் வரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்படிங்கிற எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். சார், எப்பயுமே ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாட் வாங்குறோம், எப்பயுமே நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில தான் நம்ம எப்பயுமே மனை வாங்கணும். ஒரு ஒரு ஜாதகர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வடக்கு திசை யோகம்னா வடக்கு பார்த்த பிளாட் வாங்கணும். கிழக்கு திசை யோகம்னா கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கணும். அப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்குமோ அந்த திசை மனை தான் வாங்கணும். வாஸ்து ரீதியாக வீடு சரியா இருக்கும். ஆனா டெய்லி நமக்கு சாதகத்தை செய்யக்கூடிய திசையில ஒரு பிளாட் வாங்கி அதுல வீடு கட்டியிருந்தோம்னா அனுதினமும் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்காது. அப்ப ஒரு இடத்தில் எப்பொழுதுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையில தான் அவன் மனை வாங்கணும். பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை வீட்டுல மனை வாங்கக்கூடாது. சார், இப்ப ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க சார். யாருக்கு சார் பார்க்கணும்? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். 5 பேருக்கு பார்க்க முடியுமா சார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்பயும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு வீடு அப்படின்னாவே ஜோதிட ரீதியா வீடு அப்படின்னாவே சுக்கிரன் என்று அர்த்தம். வீடு என்றால் சுக்கிரன் என்று பொருள் எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடம் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வீடு அப்படி கட்டணம் அப்படின்னாவே சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு. அதே மாதிரி காலி இடம் என்றால் செவ்வாய் என்று அர்த்தம். காலி இடம் அப்படிங்கிறது செவ்வாய், வீடுங்கிறது சுக்கிரன். அதே போல ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரு குடும்பத்துல இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னா கணவனுக்கு பெயர் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். கிரகத்துல கணவன்னா செவ்வாய்ன்னு அர்த்தம். மனைவி என்றால் சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். கணவன்னா செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன். அப்ப மனைவி என்றால் சுக்கிரன், வீடு என்றால் சுக்கிரன். அப்ப மனைவியுடைய யோகத்திற்குத்தான் ஒருவர் வீடு அப்படிங்கிறது அமைக்கும். எப்பயுமே ஒரு வீட்டில் மனைவியுடைய யோகத்திற்குத்தான் வீடு அமைக்க வேண்டும், வேற யாருக்கும் அமைக்கிறது. ஒண்ணு. அப்ப மனைவி பெயர் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறோம்னா அது மனைவி பெயரில் பதிவு செய்வதுதான் சிறப்பு. ஒண்ணு. இல்ல சார், மனைவி பெயர்ல பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா மனைவிக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் யோகத்தை கொடுத்தா போதும். வீட்டுல வேற யாருக்குமே நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்க யோகத்துக்கு தான் வீடு கட்டுறோம், அவங்க யோகத்துக்கு தான் நம்ம ஃபுல்லா திசை உள்ள மனையை வாங்குறோம். அப்ப பிரச்சனையே கிடையாது. அவங்க பேர்ல தான் பத்திரம் பதிவு செஞ்சிருக்கோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், குடும்பத்துல வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, மனைவி பேர்ல பத்திரம் பதிவு செய்வதற்கான சூழ்நிலை அமையல. கணவன் பெயர்ல தான் அமையுது. கணவன் பேர்ல தான் பதிவு செய்யணும் அப்படின்னு இருக்கிறப்ப பத்திரம் யாரு பேர்ல இருக்கோ அவங்களுக்கும் யோகத்தை கொடுக்கணும் அந்த திசை. ரெண்டாவது, அந்த மனைவிக்கு யோகத்தை கொடுக்கணும். பத்திரம் அவங்க பேர்ல இருந்தாலும் இல்லாட்டியும் மனைவிக்கு பார்க்கணும். மனைவி பேர்லயே பத்திரம் பதிவு செஞ்சுட்டோம்னா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். மனைவி பேர்ல பதிவு செய்யாத பட்சத்தில் மனைவிக்கு யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கு யோகத்தை கொடுக்கணும். கணவர் மீன்ஸ் அவர் பேர்ல பத்திரம் இருந்தால் அவருக்கு யோகத்தை கொடுக்கணும், இல்லாட்டி பத்திரம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும். அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி சார் ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு திசை எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேசிக்காக ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, இதை நீங்க அற்புதமா பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு ராசி கட்டம். இது ஒரு ராசி கட்டம். தெளிவா பாருங்க. இதுல
இந்த ராசியில முதல் ராசி அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் தான் முதல் வீடு அப்படின்னு அர்த்தம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், ஜோதிடம் தெரியாதவங்களால பேசிக்கலன்னு சொல்றேன். அப்ப இந்த இடம் தான் முதல் வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்கு பெயர் மேஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த ராசிக்கு பெயர் ரிஷபம். இந்த ராசிக்கு பெயர் மிதுனம். இதற்கு பெயர் கடகம். இந்த ராசி வந்து சிம்மம். இந்த ராசி கன்னி. இந்த ராசி துலாம். இந்த ராசி விருச்சகம். இந்த ராசிக்கு பெயர் தனுசு. இந்த ராசிக்கு பெயர் மகரம். இந்த ராசி கும்பம். இந்த ராசிக்கு பெயர் மீனம். இப்படி 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 12 ராசிகள்ல ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. இந்த மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேச ராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. ரிஷப ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசியுடைய திசை மேற்கு திசை. கடக ராசியோட திசை வடக்கு திசை. அதே போல சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு திசை. கன்னி ராசியோட திசை தெற்கு. துலாம் ராசியுடைய திசை மேற்கு. விருச்சிக ராசியுடைய திசை வடக்கு. தனுசு ராசியுடைய திசை கிழக்கு. மகர ராசியுடைய திசை தெற்கு. கும்ப ராசியுடைய திசை மேற்கு. மீன ராசியுடைய திசை வடக்கு. இப்படி ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ராசிகள் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஓனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓனர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிபதி. அந்த ராசிக்குன்னு ஒரு அதிபதி இருக்காரு. அவருதான் அந்த இடத்துடைய ஓனர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க இந்த சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னா சூரியன் தான் சிம்ம ராசியுடைய அதிபதி. கடக ராசிக்கு சந்திரன் தான் அதிபதி, அந்த இடத்துடைய ஓனர். அதே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அதே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதி ஓனராக இருந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகளையும் அதோட ராசி என்ன, அதோட திசைகள் என்ன, அதோட அதிபதி என்ன அப்படின்னு பிரிச்ச மாதிரி இன்னொரு வகையை பிரிக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம். அப்ப இதுல மேசராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசி உபய ராசி, கடகராசி அப்படிங்கிற ராசி சரராசி, சிம்ம ராசி ஸ்திர ராசி, கன்னி ராசி உபய ராசி. அதே துலாம் ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, விருச்சக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, கும்ப ராசி ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. இப்படி நம்ம 4 வகையா ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். ராசி என்ன, அதனுடைய திசைகள் என்ன, அதனுடைய இடத்துடைய அதிபதி அப்படிங்கிறது யாரு, அதே மாதிரி அதனுடைய தன்மை சரமா ஸ்திரமா உபயமா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நான் பிரிச்சேன். இதுல பாத்தீங்கன்னா பாதகத்தை செய்யக்கூடிய திசை, பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை
அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? இவங்களுக்குலாம் இந்த திசை ஆகாதப்பா, இந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த லக்னத்துக்காரவங்களுக்கெல்லாம் இந்த திசை ஆகாதுப்பா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? இது ராசியை பொறுத்து கிடையாது, லக்னத்தை வைத்துத்தான். ஒரு ஜாதகருக்கு ஒரு பலன் நிர்ணயம் செய்வது என்பது அவரவர் லக்னத்தை பொறுத்துதான், ஜனனகால லக்னத்தை பொறுத்துதான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ராசி கிடையாது, லக்னத்தை பொறுத்துதான். அப்ப எல்லாரும் ஒரு நோட் பண்ணிக்கங்க. இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு மேசராசி, கடகராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி, இந்த 4 ராசியும் சரராசின்னு சொல்றோம். இந்த சரராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 11ஆம் இடம் ஆகாது சார். அதாவது திரராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி மற்றும் கும்பராசி, இந்த 4 ராசிகளுக்கும் 9ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி மற்றும் மீன ராசி, இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள் அப்படின்னு. அப்போ இந்த உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். சரராசிக்கு 11ஆம் இடம், திரராசிக்கு 9ஆம் இடம், உபய ராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப ஒரு திசைக்கு, ஒருவருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னம் என்ன லக்னமோ, அவங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன லக்னமோ, அந்த லக்னம் தரமாக இருந்தால் 11ஆம் இடம் ஆகாது, திறமாக இருந்தால் 9ஆம் இடம் ஆகாது, உபயமாக இருந்தால் 7ஆம் இடம் ஆகாது. இதுதான் அவங்களுடைய பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப எழுதிக்கீங்க, பாதகம் செய்யக்கூடிய இடத்தின் திசை ஆகாது, பாதகம் செய்யக்கூடிய இடத்தின் திசை ஆகாது. அப்ப பாதகம் செய்யக்கூடிய இடம் எது? இப்பதான் சொன்னேன், சரம்னா 11, ஸ்திரம்னா 9, உபயம்னா 7. பாதகம் செய்யக்கூடிய திசை ஆகாது, பாதகம் செய்யக்கூடிய திசை ஆகாது. முதல் பயன். 2வது விஷயம், இந்த பாதகம் செய்யக்கூடிய இடத்துடைய அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். பாதகம் செய்யக்கூடிய இடத்துக்கு ஒரு அதிபதி, ஒவ்வொருக்கும் ஒரு அதிபதி இருக்காரு. அப்ப பாதகம் செய்யக்கூடிய இடத்திற்குன்னு ஒரு அதிபதி இருப்பார். அவருக்கு பெயர் ஜோதிட ரீதியா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பாதக ஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது, பாதகாதிபதி நின்ற திசையும் ஆகாது. 2 பாயிண்ட் தெளிவா நோட் பண்ணிக்கீங்க. லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு பாதக திசை ஆகாது. ஃபர்ஸ்ட், பாதக ஸ்தானத்துடைய திசை, பாதக ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்துடைய திசை ஆகாது. 2வது விஷயம், அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அவர் பேர் பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதி நின்ற திசையும் ஆகாது, பாதகாதிபதி நின்ற திசையும் ஆகாது. இப்ப யாரோ ஒருவர் உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துக்கு எந்த திசை ஆகும் ஆகாது அப்படிங்கிறத பேச. யார் சார் தர போறீங்க? யார்கிட்ட ஜாதகம் இருக்கு? சிம்ம லக்னம். லக்னம் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சார். திருப்பதி ராஜன். திருப்பதி ராஜா, சிம்ம லக்னம். ஓகே சார். கிரகங்களை சொல்லுங்க சார். 2ல கன்னில ராகு, கன்னில ராகு, மீனத்துல கேது, மீனத்துல கேது, மேஷத்துல செவ்வாய் சுக்கிரன், ரிஷபத்துல சூரியன் சந்திரன், புதன் குரு, சந்திரன் புதன் குரு. ஓகே. கடகத்துல சனி. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா லக்னம், சாருடைய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த லக்னம் ஸ்தரமா, ஸ்திரமா, உபயமா அப்படின்னு பாக்கணும். இதுல பாருங்க, சிம்ம லக்னம் என்பது ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப நேரம் இங்க வந்துடுறோம். அப்ப இதுக்கு சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஆம் இடம் என்பது மேசம். மேசத்துடைய திசை என்பது கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். 2வது அடுத்த பாயிண்ட்க்கு வர்றோம். அந்த 9ஆம் இடத்து அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. அப்ப இந்த இடத்தோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் பாதகாதிபதியா வர்றாரு. அந்த செவ்வாய் எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. அதுல பாருங்க, செவ்வாய் அதே இடத்துல அங்கேயே இருக்காரு. அப்ப அது கிழக்கு திசை மட்டும் சார்க்கு ஆகாது. புரியுதுங்களா சார்? திருப்பதி ராஜா சார். புரியுது சார். ஓகே. வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு பார்க்கலாம் சார். துலாம் லக்னம் சார்.
பேர் சொல்லுங்க மேடம். பேர் பேர் கோமதி சொல்லுங்க. ஜெயின் சார். சொல்லுங்க மேடம். கோமதி கோமதி மேடம். ஜெயின். கோமதி ஜெயம் சொல்லுங்க மேடம். துலாத்துல இருக்கு சார் லக்னம். லக்னம் துலாம் லக்னம். கேதுல இருக்கு சார் வியாழன். சாரி, கடகத்துல இருக்கு சார் வியாழன் கேது. கடகத்துல குரு கேது. ஓகே. செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்கு சார். செவ்வாய் ரிஷபத்துல. ஓகே. கும்பத்துல சந்திரன் இருக்கு சார். கும்பத்துல சந்திரன். மகரத்துல ராகு. மகரத்துல ராகு. ஓகே. தனுசுல வந்து சூரியன் சுக்கிரன் சனி. சுக்கிரன். புதன் எங்க மேடம் இருக்கு? புதன் இதுல எழுதலையே சார். புதன் வேணும். லக்னத்துக்கு பக்கத்துல அது என்னது, விருச்சிகத்துல. விருச்சிகங்களா? ஆமாங்க. ஓகே சரி. ஓகே. இப்ப கோமதி ஜெயம் மேடத்துடைய லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். இப்ப பாருங்க, துலாம் லக்னம் தர லக்னமா திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். துலாம் லக்னம் அப்படிங்கிறது தர லக்னம். அப்ப சர லக்னம் என்றால் தர லக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகாது. அப்ப 11ஆம் இடம் எது அப்படின்னு பாக்குறோம். துலாம் இங்க இருந்து எண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ஆம் இடம் துலாமுக்கு சிம்மம். சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துடைய அதிபதி சூரியன். அவர் தான் பாதகாதிபதி. ஏன்னா பாதகஸ்தானங்கிறது சிம்மம். அப்ப பாதகஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி இதுல எங்க இருக்காருன்னு பாக்குறோம். பாதகாதிபதி சூரியன். அவர் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா தனுசுல இருக்காரு. தனுசோட திசையும் கிழக்கு. அப்ப கிழக்கு திசை மட்டுமே ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? கோமதி ஜெயம் மேடம் புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். ஓகே. இந்த பாதகஸ்தானம் அப்படிங்கிற திசை யாராருக்கும் எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? இல்ல சார். ஓகே சார். இல்ல கிளியரா வேற யாருக்காவது சார் இப்ப சொல்லுங்க சார். பாதகம் அந்த ராசியோட திசையும் பாதகத்துனா ரெண்டு வேற வேற திசைன்னா ரெண்டு திசையுமே ஆகாதுங்களா? ரெண்டு திசையுமே ஆகாது. வேற ஒருத்தவங்க கொடுங்க, ரெண்டு திசை வர மாதிரி வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, நம்ம பார்ப்போம். இன்னொரு ஜாதகமே இருக்கு. கொடுங்க சார். சிம்ம லக்னம் சார். வேற சிம்ம லக்னம் இல்லாதவங்க வேற கொடுங்க. சார் வணக்கம் சார். தனுசு லக்னம் கொடுக்கலாங்களா? மகேந்திரன் ஈரோடு. தனுசு லக்னம். தனுசு லக்னம் சொல்லுங்க சார். தனுசு லக்னம் கிரகங்கள் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார். சார் லக்னம் மகர லக்னங்க சார். லக்னம் மகர லக்னம். கேக்குதுங்களா? ஆமாங்க சொல்லுங்க சார். மகர லக்னம். கும்பத்துல ராகு. கும்பத்தில் ராகு. மிதுனத்துல குரு. சிம்மத்துல கேது. கன்னியில சூரியன் செவ்வாய் புதன். விருச்சிகத்துல சுக்கிரன். தனுசுல சந்திரன் சனி. ஓகே கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார். ஓகே இப்ப மகேந்திரன் சாரை பொறுத்தளவு சார் மீட் பண்ணிக்கங்க சார் மகேந்திரன். ஓகே. மகர லக்னம். அப்ப மகர லக்னம் சரலக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாக்குறோம். மகர லக்னங்கிறது சரலக்னம். சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாது. சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாது. அப்ப மகரத்துக்கு 11ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விருச்சகம் தான் 11ஆம் இடம். அப்ப விருச்சகத்தோட திசை வடக்கு திசை. அப்ப ஃபர்ஸ்ட் வடக்கு திசை ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இந்த இடத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த விருச்சகத்தோடைய அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த திசையும் ஆகாது. அப்ப செவ்வாய் இந்த ஜாதகத்துல கன்னியில இருக்கு. கன்னியோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசையும் ஆகாது. புரியுதுங்களா சார் மகேந்திரன் சார்? ஓகேங்க சார். புரியுதுங்க சார். சூப்பர். ஓகே.
எல்லா பத்தியும் புரியுதுங்களா சார்? இதுல யாராவது பாதகத்தை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? டவுட் இருக்குங்களா? இல்ல சார், யாருக்காவது டவுட் இல்ல சந்தேகம் சார். இருக்குங்களா சார்? ஓகே, இல்ல சார், நன்றி. டவுட் இல்ல. ஓகே, நன்றி. இப்ப அடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்னன்னா, பாதகத்தை பார்த்தாச்சு சார். அப்ப எந்த திசை பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அப்ப எந்த திசை சார் நமக்கு யோகத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்பயுமே கிரகங்கள் ரீதியா எப்படி வீடு அப்படின்னா சுக்கிரன்னு சொன்னோமோ, அது போல பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு பாவத்திற்கும் ஒரு ஒரு காரத்துவங்கள் அப்படிங்கிறது. அப்ப வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் பாவம் என்றால் வீடு என்று பொருள். 4ஆம் இடத்தை பொறுத்துத்தான் அவர்களுக்கு வீடு அப்படிங்கிறது, இடம் அப்படிங்கிறது அமையும். 4ஆம் இடம் என்றால் வீடு, நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப லக்னம் என்ன லக்னமோ அவர் அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பயன் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பயன். இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. எப்படி பாதக ஸ்தானத்துடைய திசை பிரச்சனை கொடுக்கும், அப்ப அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி நின்ற திசையும் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோமா, பாதகத்தை கொடுக்கும்னு சொன்னோமோ, அதே போல இந்த யோகத்தை கொடுக்கிறது, அதிர்ஷ்டத்தை கொடுப்பது என்பது லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை என்பது யோகத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க, உங்களுக்கு யோக திசை இது அப்படின்னு பார்க்கணும். கொடுக்காதவங்க கொடுங்க சார். நான் இதுவரை ஜாதகம் சொல்றேன் கொடுக்காதவங்க கொடுங்க. சொல்லுங்க சார், பேர் சொல்லிட்டு சொல்லுங்க சார். சார். இது நான் சொல்ற விஷயத்துல 2 விஷயம் அடங்கி இருக்கும் சார். சார் 2 விஷயம் இருக்கட்டும், இதை ஆமா, மட்டும் சொல்லுங்க. அதுல சார் சொல்றேன் சார். கடக லக்னம். சொல்லுங்க. லக்னம் கடக லக்னம். ஆமா, ஓகே கடக லக்னம். ஓகே. துலாத்துல கேது. துலாம்ல கேது. ஆமா சார். கும்பத்துல சனி செவ்வாய். கும்பத்துல சனி செவ்வாய். ஓகே. மீனத்துல குரு சுக்கிரன். மீனத்துல குரு சுக்கிரன். மேஷத்துல ஓகே. ராகு சூரியன். மேஷத்துல ராகு சூரியன். ரிஷபத்துல சூரியன் புதன். சரி, சந்திரன் புதன் சார். ரிஷபத்துல சந்திரன் புதன். ஆமா சார். ஓகே சார், சரிங்க சார், கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப சாருடைய லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடக லக்னம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடக லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 4ஆம் இடங்கிறது கடகத்திற்கு துலாம். அப்ப துலாமுடைய திசை மேற்கு திசை. அப்ப மேற்கு திசை ஒண்ணு யோகத்தை கொடுக்குன்னு சொல்றோம். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம் சார். ராஜசேகர் சார் மற்றும் பிரியா மேடம் 2 பேரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்குன்னு சொன்னோம். அப்ப இதுல 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் மீனத்தில் இருக்கிறது. அப்ப மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கு மற்றும் மேற்கு திசை இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? அப்ப யோகத்தை மட்டும் நம்ம பாக்குறப்ப இந்த ஜாதகருக்கு மேற்கு மற்றும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம பாதகமும் யோகமும் சேர்ந்து பாக்குறப்ப அப்ப முடிவு பண்ணிக்கலாம். இப்ப யோகம் பாக்குறோம் அப்படின்றப்ப மேற்கு மற்றும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்குற திசையாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்குற திசை கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அது புரியுதுங்களா சார்? இதெல்லாம் தான் டவுட் சார். இதுல நீங்க இப்போ அவயோக திசை சொன்னீங்கல்ல, அதுவே வருது சார். அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பார்ப்போம். யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கறது இப்ப பார்த்தோம். யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லாட்டி சொல்லுங்க, இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். இந்த 4ஆம் நம்பர் எப்படி வந்தீங்க? கடக லக்னம். லக்னத்தில இருந்து 1 2 3 4 இதான சார் 4ஆம் இடம்? இல்ல லக்னம் எதுவோ இல்ல, 4ங்கிறது நம்பரு எல்லாத்துக்கும் பொதுவா, இல்லைன்னா கடகத்துக்கு 4ஆம் நம்பரா? கடகத்துக்கு 4 இல்ல சார். வீடுனா 4ஆம் இடம் அர்த்தம், இடம்னா 4ஆம் இடம் அர்த்தம். அதனாலதான். ஓகேங்களா? இந்த யோகம் பாதகம் எதுக்குனாலும் லக்கணத்தை வச்சுதான் பார்க்கணும், ராசி வச்சு பார்க்க கூடாதுல்ல? ராசி கிடையவே கிடையாது. லக்னம் தான் நம்மளுடைய முதல் வீடு. எந்த ஒரு ஜாதகருக்கும் லக்னம் தான் முதல். அதே மாதிரி என்னோட ஜாதகத்துல இந்த கட்டம் 2 3 கட்டம் இருக்குல்ல, எந்த கட்டத்தை வச்சு? ராசி கட்டம். ராசி கட்டம். சரி, தேங்க்யூ.
நவாம்சம் கிடையாது, ராசிகம். ஓகே, வேற யாராவது வாங்க. யோகத்தை கண்டுபிடிக்கிறதுல சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. சார் ராஜசேகரன் சொல்லுங்க சார். ராஜசேகரன் சார். ராஜசேகரன் சார், சொல்லுங்க சார். ரிஷப லக்னங்க சார். ரிஷப லக்னம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா சார்? ஆமா ஆமாங்க சார். இல்ல, ஒரு நிமிஷம். லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஓகே. ரெண்டில் செவ்வாய்ங்க சார். மிதுனத்துல ரெண்டுல செவ்வாய். சிம்மத்துல சூரியன். சிம்மத்துல சூரியன், சுக்கிரன், குரு, சனி, புதன். கும்பத்துல கேதுங்க. கும்பத்துல கேது சார். அப்ப சிம்மத்துல கண்டிப்பா ராகு இருக்கணுமே. ராகு, ஆமா சார், ராகு இருக்கு. ஓகே. மேசத்துல சந்திரன். ஓகே சார். இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி லக்னம்ங்கிறது ரிஷப லக்னம். அப்ப ரிஷப லக்னத்திற்கு எந்த திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னம் ரிஷப லக்னம். அப்ப 4ஆம் இடங்கிறது ரிஷப 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4. அப்ப 4ஆம் இடத்து திசையான கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். அதே 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சூரியன் அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே இருக்கு, சிம்மத்திலே இருக்கு. அப்ப இதோட திசை கிழக்கு திசை. கிழக்கு திசை மட்டும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா சார்? ஓகே. இப்ப ஓகே, தேங்க்யூ சார். இப்ப நான் ஜாதகம் பார்த்தோம். 2 ஜாதகம், 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்த்தோம். யாருக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி யாருக்கு எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அப்ப யோகத்தை கொடுக்கிற விஷயம் எது, பாதகத்தை கொடுக்கிற விஷயம் திசைகள் எதுன்னு பார்த்துட்டோம். 2 இணைச்சு பார்க்கலாம் சார். சில பேர் யோகத்தை கொடுக்கிற திசையே பாதகத்தையும் கொடுக்கலாம். அப்ப 2 இணைச்சு பார்க்கலாம். எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். சார் ஒரு கொஸ்டின் சார். தேவராஜன் சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லுங்க சார். எனக்கு லக்னத்துல இருந்து 4 இடம் காலியா இருக்குது. காலியா இருந்தா அது கூட அதிபதின்னு இருக்கு சார். உங்களோட ஜாதகத்தை மட்டும் சொல்லுங்க, நான் பாத்திரலாம். இது ரிஷப லக்னங்க சார். லக்னம் ரிஷப லக்னம். ஆமா சார். சார் சொல்லுங்க சார். மிதுனம் ராகு. என்ன சார்? மிதுனத்துல ராகு. கன்னியில சனி செவ்வாய். துலாம்ல குரு. விருச்சிகம் சந்திரன். விருச்சிகத்துல சந்திரன். தனுசு கேது. தனுசுல கேது. மகரம் சுக்கிரன். மகரத்துல சுக்கிரன். கும்பம் புதன். கும்பத்துல புதன். மீனம் சூரியன் சார். மீனத்துல சூரியன். அவ்வளவுதான் சார். ஓகே. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கிற திசை எதுன்னு பார்க்கலாம். அப்ப யோகத்தை கொடுக்கறதுனா லக்னம் ரிஷப லக்னம். அதுல இருந்து 4ஆம் இடம் தான் யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அப்ப 1, 2, 3, 4 4ஆம் இடம் அப்படிங்கிறது கிழக்கு திசை. அப்ப கிழக்கு சிம்மம் தான், சிம்மத்தோட திசை கிழக்கு. அப்ப அது யோகத்தை கொடுக்கும். 1. 2வது பாயிண்ட் வர்றோம். இந்த இடத்துடைய அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி சூரியன். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் நின்ற திசை அப்படிங்கிறது இதுல எதுன்னு பாக்குறோம். சூரியன் நின்ற திசை அப்படிங்கிறது இங்க மீனத்துல சூரியன் நிற்கிறாரு. மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசை யோகத்தை கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, பாதகத்தை கொடுக்கிற திசை எதுன்னு பார்க்கணும். பிரச்சனை கொடுக்கக்கூடிய திசை. அப்ப பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது இதுன்னு என்னன்னு பாக்குறோம். ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4, கன்னி 5, துலாம் 6, விருச்சகம் 7, தனுசு 8, மகரம் 9. அப்ப மகரம் அப்படிங்கிறது 9. மகரத்துடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. அப்ப தெற்கு திசை ஆகாது ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதிக்கு பெயர் பாதகாதிபதி. அப்ப இந்த பாதகாதிபதி நின்ற திசையும் ஆகாது. அப்ப இதுல பாதகாதிபதி அப்படிங்கிறவங்க எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதகாதிபதியான சனி பகவான் இந்த ஜாதகத்தில் சனி பகவான் நின்ற இடம் அப்படிங்கிறது கன்னியுடைய திசை தெற்கு. அப்ப கிழக்கு வடக்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை, தெற்கு திசை பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை.
மேற்கு திசை ஒரு நடுநிலையான திசை, யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காத ஒரு நடுநிலையான திசை மேற்கு திசை. புரியுதுங்களா சார்? ரொம்ப நன்றி சார், கிளியரா இருந்துச்சு. சார் ஓகே, நன்றி. சார் இப்போ இந்த திசைங்கிறது மெயின் கேட்டோட பேஸ் பண்ண திசையா இல்லைன்னா வீட்டு தலைவாசல் திசையா? ராஜநிலை, ராஜநிலை, ராஜநிலை. ராஜநிலை. ஆமா சார் ஒரே ஒரு கேள்வி சார். சார் சொல்லுங்க சார். இல்ல சார், இதுக்கு முன்னாடி இல்ல இருங்க, ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு கேள்வி பதிலுக்கு வந்துடும், அப்பதான் புரியும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் பார்த்தோம்ல சார், சிம்ம லக்னத்திற்குரிய ஒரு ஜாதகம். ஆமா சார், முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம், திருப்பதி ராஜா சார். உங்க ஜாதகத்தை சொல்லுங்க சார். சிம்ம லக்னம், செவ்வாய் வந்து மேசத்துல, செவ்வாய் மேசத்துல செவ்வாய், செவ்வாய் சுக்கிரன் மேசம், செவ்வாய் சுக்கிரன் மேசத்துல. அடுத்து சொல்லுங்க சார். கண்ணில ராகு, கண்ணில ராகு. உங்க வீடியோ எனக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்கு சார். உங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வேற யாருக்கும் ஸ்ட்ரக் ஆகாது. காட்டுங்களா சார்? சரி சார். கண்ணில ராகு, கண்ணில ராகு, மீனத்துல கேது, ரிஷபத்துல சூரியன் சந்திரன், சூரியன் சந்திரன் புதன் குரு, கடகத்துல சனி, கடகத்துல சனி. இப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இந்த ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யோகத்தை கொடுக்கிற திசை அப்படிங்கிறது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 4ஆம் இடங்கிறது விருச்சகம். விருச்சகத்தோட திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப வடக்கு திசை ஃபர்ஸ்ட் யோகம், முதல் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். லக்னங்கிறது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துடைய இடம் வந்து விருச்சகம், விருச்சகத்துடைய திசை வடக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதோட அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கு. மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். சரி, பாதகத்தை கொடுக்குற திசை எது அப்படின்னு பார்க்கலாமான்னு பார்த்தா, லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்ங்கிறது பிற லக்னம். பிற லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப இதுல 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு 9ஆம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுதான் 9ஆம் இடம். மேசம் தான் 9ஆம் இடம். மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப மேசத்துடைய திசை கிழக்கு அப்படிங்கிறது ஆகாது. அப்ப பாதக ஸ்தானங்கிறது மேசம், பாதக ஸ்தானத்துடைய திசை கிழக்கு. இதோட பாதகாதிபதி யாரு? அந்த இடத்துடைய அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் இவருடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா மேசத்திலே இருக்காரு. அப்ப கிழக்கு திசை மட்டும் ஆகாது. இதுல பாருங்க, வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா வருது. அதே போல இந்த கிழக்கு திசை பாதகத்தை கொடுக்கிற திசையா வருது. ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அதை பாதக திசையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எக்காரணத்தை கொண்டு யோக திசையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி, திருப்பதி ராஜா சார் ஜாதகத்துப்படி வடக்கு திசை மட்டுமே யோகத்தை கொடுக்கும், கிழக்கு திசை பாதகத்தை கொடுக்கும். மேற்கு மற்றும் தெற்கு அப்படிங்கிறது நடுநிலை திசைகளாக இருக்கும். அப்ப ஒண்ணு இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், வடக்கு பார்த்த மனை வாங்கிக்கலாம். அல்லாத பட்சத்தில் மேற்கு பார்த்து மற்றும் தெற்கு பார்த்த மனை வாங்கலாம், மேற்கு பார்த்து தெற்கு பார்த்து வீடு கட்டலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் கிழக்கு பார்த்த மனையோ அல்ல கிழக்கு பார்த்த வீடோ எக்காரணத்து கொண்டும் கட்டக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? திருப்பதி ராஜா சார் புரியுதுங்களா? சார் சொல்லுங்க சார். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, என்னோட ஜாதகம் சிம்ம லக்னம். ஓகே, சரி. சிம்ம லக்னத்திற்கு கூட சார் வரும். சிம்ம லக்னம் யாரோ அவங்களுக்கு பாதகஸ்தானமும் யோகஸ்தானமும் ஒரே மாதிரி வரும். அப்ப அதை ஏன்னா ரெண்டுக்கும் அதிபதி 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான். அப்ப வரும்பொழுது கண்டிப்பாக சார் சொல்லுங்க. அதாவது என்னோட செவ்வாய் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கு. சரி, மீனத்துல வடக்கு திசை யோகம் தான். வடக்கு திசை யோகம் தான் சார். வடக்கு திசை யோகம் சார். அதாவது பாதகாதிபதி பாத்தீங்கன்னா அதே மீனத்துல தான் இருக்கு. அதான் அப்படின்றப்ப அதான் பாருங்க. அப்ப பாதகாதிபதி திசையும் யோக திசையும் ஒரே திசையாக வந்தால் அந்த திசையை நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? சில பேர்த்துக்கு யோக திசை இல்லாம கூட வரும், பாதக திசை அப்படிங்கிறது வரும், நடுநிலை திசை தான் வரும். அப்ப யோக திசை யாருக்கு ஒருத்தவங்களுக்கு வராம வெறுமன நமக்கு நடுநிலை திசை வந்தால் பாதக திசைக்கு எக்காலத்து கொண்டு போயிடக்கூடாது, நடுநிலை திசையில தான் வீடு கட்டிக்கணும்.
புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகேங்க சார், ஓகே சார். அதான் எனக்கு யோக திசை இல்ல, அதனால டவுட் கேட்டேன். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு மீனத்துல இருக்காரு, செவ்வாய் வடக்கு திசையா இருக்கப்ப உங்களுக்கு அதே செவ்வாய் பாதகாதிபதியே வந்துடுறாருல்ல. 9ஆம் இடத்து ஆமா. அதிபதி மேசத்துறை அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாயோட திசை கிழக்கு திசை, மேசத்துறை அதிபதி ஆகாது. செவ்வாய் மீனத்துல இருக்கப்ப வடக்கு திசை. அப்ப செவ்வாய் கிழக்கு மற்றும் வடக்கு உங்களுக்கு ஆகாது. ஓகேங்களா சார்? ஓகேங்க சார், அப்ப ஓகேங்க சார். நடுநிலை திசையை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது தெற்கு நான் மற்றும் மேற்கு தான் எடுத்துக்கணும். மேற்குல நான் வந்து இது பண்ணிக்கலாம் சார், வீடு வீடு கட்டிக்கலாம், கட்டிக்கலாம், இடம் வாங்கிக்கலாம். இடம் வாங்கிக்கலாம். ஏதாச்சும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார் வணக்கம் இப்ப சார். இந்த சார் பாத சார் சண்முகம் சார் பேசுங்க சார். ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ சார் இந்த திசை பார்க்கணும்னா இது வந்து வீட்டிலுடைய பெண்களுக்கு மட்டும் தான் பார்க்கணுமா இல்ல ஆண்களுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் இல்ல சார், முதலே நான் சொல்லிட்டேன், தெளிவா நான் பேசினேன். அதாவது சரிங்க சார். ஒரு வீடு அப்படின்னா சுக்கிரன் என்ன அர்த்தம், ஓகேங்களா சார்? பெண்கள் அதே மாதிரி மனைவி என்றால் சுக்கிரன். சரிங்க அதனால சார். மனைவியோட யோகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்க சரிங்க சார். பேர்ல சரி வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கினா அவங்க பேர்ல தான் பதிவு பண்ணணும். ஒருவேளை பத்திரப்பதிவு அவங்க பேர்ல பண்ணியாச்சு, அவங்க சரி மனைவி சரிங்க பேர்லயே பண்ணியாச்சு, அவங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்கவே தேவையில்லை. ஒண்ணு முடிஞ்சு. சரிங்க சார். சரிங்க சார் சரிங்க சார். மனைவி பேர்ல பதிவு பண்ண முடியல, கணவர் பேர்ல தான் பதிவு பண்ற மாதிரி இருக்கு. அப்ப மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். சரிங்க சார். மனைவிக்கு நான் அவங்க பேர்ல பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணாட்டி பார்க்கணும். அவங்க சரி பேர்ல சரி பதிவு பண்ணா அவங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், வேறவங்க சரி பேர்ல பதிவு பண்ணா வேற அவங்க பதிவு பண்ணவங்களுக்கு சேர்த்து பார்க்கணும். அவ்வளவுதான். சரிங்க சார். இந்த 4ஆம் இட அதிபதி இருக்குல்ல சார், அது வந்து போய் உட்கார்ற இடம் வந்து அந்த கிரகம் வந்து நீசம் ஆயிட்டு அப்படின்னா அது பார்க்கணுமா சார்? நீசம் உச்சம் அப்படிங்கிற கான்செப்ட்ல விட்டுருங்க. சரிங்க சார். நம்ம திசை ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு, சரிங்க ஒருத்தவங்க சார். வீடு கட்டுறதுக்கு வாஸ்து சரிங்க ரீதியாக 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். வேற கான்செப்ட்லாம் சரி உள்ள போகாதீங்க. ஓகேங்களா? சரிங்க சார். சரிங்க ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள உள்ள சந்தேகங்கள் பேசு. எல்லாரும் புரியுதுங்களா சார்? சார் வணக்கம் சார். நான் பரமக்குல இருந்து கோமதி வணக்கம் சார். மேடம். வணக்கம் மேடம். அதாவது பாதகாதிபதியோடைய இதுவும் நம்மளுக்கு கிழக்குன்னு வந்துச்சுன்னா அப்ப என்ன சார் பண்ணா, மத்த திசையில கட்டிக்கணுமா? மேடம் நான் என்ன சொல்றேன்னா, பாதக ஸ்தானத்துடைய திசையில கட்டக்கூடாது, யோக கட்டக்கூடாது சார். திசையில இந்த கட்டிக்கீங்க. 4ஆம் பாதக எனக்கு திசையும் யோக திசையும் ஒண்ணா வந்துச்சுன்னா அதை நீங்க பண்ணவே கூடாது. நடுநிலை திசையில கட்டிக்கணும். அதுல ராகு கேது அப்படிலாம் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் நான் பிரச்சனை என்ன இல்லை. சொல்றேன்னா, அதெல்லாம் நான் வந்து வேற விஷயத்துக்கு உங்களுக்கு குழப்பறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? உண்மை விஷயத்துல மட்டும் கான்செப்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்கு பாதக திசையில கட்டக்கூடாது, பாதகாதிபதி நின்ற திசையில கட்டக்கூடாது. 4ஆம் இடத்து திசையில கட்டிக்கலாம், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையில கட்டிக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ என்னுடையது வந்து சிம்ம லக்னம். ஓகே ஓகே. ஸோ லக்னத்துல எதுவும் இல்லை. ஓகே. இப்போ 4ஆம் பாவம் சொல்லக்கூடியது வந்து விருச்சிக ராசியை குறிக்கும். ஸோ அது விருச்சிக ராசியில குரு இருக்காரு. ஸோ இல்ல டவுட்டை மட்டும் சொல்லுங்க, டவுட்டை மட்டும் சொல்லுங்க. ஸோ இப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டு கிழக்கு திசை ஆகாது, அப்படிதானே? கிழக்கு திசை ஆகாது. ஓகே, ஒண்ணு கிழக்கு திசை ஆகாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய், உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க சார் இருக்காரு? செவ்வாய் மேஷ ராசியிலே இருக்காரு. மேஷ ராசியில இருந்தா கிழக்கு திசை மட்டும் ஆகாது சார். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், வேற எந்த திசையும் பாதகாதிபதி கிடையாது. ஒரே ஒரு திசை ஆகாது, கிழக்கு மட்டும் ஆகாது. வடக்கு யோகத்தை கொடுக்கும், தெற்கு மேற்கும் நடுநிலை கொடுக்கும். ஓகே. இதே என் மிஸ்ஸஸ்க்கு எடுத்தோம்னா அவங்க வந்துட்டு மிதுன லக்னம். ஓகே, மிதுன லக்னம். ஸோ அவங்க இப்போ அந்த மிதுன லக்னம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 4ஆவது வீடா வந்து கன்னி வர்றது. ஓகே. தெற்கு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். திசை தெற்கு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போ இவங்க புதன் எங்க சார் இருக்காரு? புதன் வந்து மேஷத்துல இருக்காரு. புதன் மேஷத்துல இருக்காரு. ஆமா. அப்ப அது கிழக்கு திசை அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா சார்? அவங்களுக்கு கிழக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்ப கிழக்கு அப்படிங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி அங்க போய் புதன் வந்து மேஷத்துல இருக்கனால அவங்க கிழக்கு திசை ஆல்ரெடி ஆகாது. ஜாதகத்தை மட்டும் திருப்பி ஒரே ஒரு லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். வந்து மேஷத்துல இருக்காரு. ஆமா. அடுத்து சொல்லுங்க. லக்னத்திலே சுக்கிரன் கேது. சுக்கிரன் கேது. கடகத்தில் செவ்வாய் குரு. செவ்வாய் குரு. இது துலாம்ல வந்து சந்திரன். சந்திரன்.
தனுசுல ராகு, தனுசுல ராகு, மகரத்தில் சனி, மகரத்துல சனி, ரிஷபத்தில் சூரியன். சூரியன். ஓகே, இதுல நீங்க இது வந்து எங்க மிஸ்ஸஸோட ஜாதகம். ஓகே சார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து யோகத்தை கொடுக்குற திசை ஃபர்ஸ்ட் எதுன்னு பாக்குறோம். நாலாம் எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க சார், தயவு செய்து எல்லா பேருமே மீட் பண்ணுங்க. புருஷோத்தமன் சார், வெங்கடேசன் சார், எல்லாரும் மீட் பண்ணுங்க. இதுல 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. ஃபர்ஸ்ட் தெற்கு திசை நல்ல திசை முதல்ல. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி எங்க நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி இங்க மேசத்துல இருக்காரு. அப்ப மேசத்தோட திசை கிழக்கு. அப்ப கிழக்கு மற்றும் தெற்கு நல்ல திசைகள் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம். அடுத்த கான்செப்டுக்கு வர்றோம். இது தரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். இந்த லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாது. அப்ப 7ஆம் இடத்து திசை கிழக்கு, கிழக்கு திசை ஆகாது. இந்த இடத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துடைய அதிபதி குரு பகவான். குரு பகவான் நின்றது கடகத்துல, கடகத்தோட திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் ஆகாது. மேற்கு திசை மற்றும் நடுநிலையான திசை. அப்ப நீங்க மேற்கு திசையில சூப்பரா கட்டிக்கலாம். கிழக்கு வடக்குலையும் கட்டக்கூடாது. நம்ம தெற்கு திசை அப்படிங்கிறது கட்டிக்கலாம். ஏன்னா ஒரே திசை கிழக்கு வந்து பாதகமாகவும் வருது, யோகமாகவும் வரனால கிழக்கு திசை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே சார், புரியுது புரியுது. ஓகே சார் நன்றி சார், நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். ஒரு சின்ன சந்தேகம். சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் பாதகம் யோகம்னு சொல்றீங்கல்ல, அது வீட்டு வாசல் சார் முதலே சொல்லிட்டோம். தலவாசல் வைக்கிறதுக்கு தான், வீட்டுடைய ராஜநிலை வைக்கிறதுக்கு தான். எந்த பார்த்த வீடோ, வடக்கு பார்த்த இடம் வாங்குறோம், வடக்கு பார்த்து வீடு கட்டுவோம். தெற்கு பார்த்த இடம் வாங்குறோம், தெற்கு பார்த்து வீடு கட்டுவோம். அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காவது இப்ப நான் இப்ப பார்த்த சப்ஜெக்ட்ல சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? சார் வணக்கம் சார், மகேந்திரன். சொல்லுங்க சார். நமக்கு வந்து இப்ப கிழக்கு தான் சாதகம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம வாங்கி இருக்கிறது வடக்கு சைடு. அதுல வந்து கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கலாமா? கிழக்கு வாசல் வச்சு அது ரெண்டாவது ஆப்ஷன் தான் சார். வாங்குறப்ப நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படியான வேற வழி. அத 2ஆம் பட்சமா அதை வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா, அவ்வளவுதான். வடக்கு பார்த்தா மனை வாங்கிட்டோம், நம்ம கிழக்கு தான் யோகமா இருக்கும், கிழக்கு பார்த்தா கட்டணும். ஓகே சார், கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. மீட் பண்ணிக்கங்க. ஓகே, வணக்கம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், மீட் பண்ணீங்க. அதுக்கு சொல்லுங்க சார், முத்திவேல் சார், உங்க டவுட் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், உங்க டவுட் சொல்லுங்க சார். பிரம்மஸ்தானம்ங்கிறது வீட்டுக்கா இடத்துக்கா சார்? சார் முதல்ல சொன்ன வீடு தான் பிரம்மஸ்தானம். வீட்டுடைய அவுட்ரு, வீட்டுடைய தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலை, வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலையுடைய 2 இணையற மையப்புள்ளி. வீட்டுக்கு தான், இடத்திற்கு இல்லை. வீட்டுடைய அவுட்ரு பகுதி. ஓகேங்களா சார்? ஓகே சார், ஓகே. ஓகே, நன்றி. ஓகே, எல்லாம் மீட் பண்ணுங்க. நம்ம வகுப்புடைய தகவல்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். நம்ம தொழில்முறை வாஸ்து இந்த முன்னோட்ட வகுப்பு பொறுத்தவரையும் நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது மார்ச் 6ஆம் தேதி 6/3/2025 அன்னைக்கு நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம். வகுப்பு அப்படிங்கிறது 6/3/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இன்னும் சரியா பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 15 நாள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம வகுப்பு அப்படிங்க 15 நாள் இருக்காது, இந்த மாசத்துல 28 நாள் தான், மொத்தம் ஒரு 12 நாள் சம்திங் வரும். நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு தொழில் முறையா ஒருத்தவங்க வாஸ்து பார்க்க போவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் A to Z ஒரு வாஸ்துல அடிப்படையிலிருந்து ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் போறது முதற்கொண்டு, ஒரு அறைகள் எப்படி அமைக்கணும், எந்த மனையை வாங்கலாம், எந்த மனையை வாங்கக்கூடாது, மனைகளில் உள்ள இப்ப மூலக்குத்துல இருந்து தெற்குத்துல இருந்து வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் என்ன செய்யணும், கோயில்கள் இருந்தால் என்ன செய்யணும், சமாதி மாதிரி சொல்லக்கூடிய நினைவிடங்கள் இருந்தால் என்ன செய்யணும், கடைகளுக்கு மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு இடத்திலும் ஒரு அறைகள் எவ்வாறு அமைப்பது, தலவாசல் அமைக்கும் சூட்சமம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு படிக்கட்டு, வீட்டுக்கு வெளியில அமைச்சா எங்க அமைக்கலாம், வீட்டுக்குள்ள அமைச்சா எங்க அமைக்கலாம், இப்படி ஒரு விஷயங்களும் தனித்தனியாக பூஜை அப்படிங்கிறது எப்ப பூஜை போடணும், எந்த இடத்தில் போடணும், எந்த நாள்ல போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜாதகமே இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணணும். அதே மாதிரி ஒரு திசை பாதிக்கப்பட்டது, ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுக்கு போனா ஒரு திசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு இடத்தில் ஒரு இடம் திசை பாதிக்கப்படும் பொழுது பார்த்த உடனே இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை எவ்வாறு சரி செய்வது, கட்டிய வீடாக இருந்தால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தொழில் முறையா வாஸ்து அப்படிங்கிறது படித்து முடித்தோடனே தொழிலா பண்ற அளவுக்கு A to Z அனைத்து விஷயங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான வகுப்பாக நம்ம வகுப்பு இருக்கும்.
6/3/2025 அன்னைக்கு நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. மொத்தம் இது 15 வகுப்புகள் நடக்கும். இது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு கொடுத்துரும். இன்கேஸ் முத நாள் உங்களால அட்டன் பண்ண முடியல, டவர் இஷ்யூ இருக்கு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, அப்ப மறுநாள் உங்களுக்கு வீடியோ அப்படிங்கறது அனுப்பிச்சிருவோம். அது நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயங்களும் பிடிஎஃப் வழியிலையும் அடுத்து புக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவோம். பிளஸ் சர்டிபிகேட் பிடிஎஃப்ஸ், கிளாஸ் உடைய புக்கு பிளஸ் சர்டிபிகேட் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க தவணை முறையிலோ அல்லது ஒரே பேமெண்டாவோ அல்லது 2 பேமெண்டா பார்ட் பேமெண்டாவோ கட்டி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது 6/3/2025 அன்னைக்கு தொடங்க உள்ளது. ஓகே, வகுப்புல இணையணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது குரூப்ல வரும். வகுப்புல இணையறவங்க அப்ப வகுப்புல இணைய விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க என்னோட ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அந்த ஃபோன் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். 9952663504 அப்படின்ற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இப்ப இந்த வாஸ்து வகுப்பு ரீதியா உள்ள சந்தேகங்கள், இந்த வகுப்பு நம்ம தொடங்க போற வகுப்பு ரீதியா உள்ள சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, பேசலாம். சார், திருப்பூர்ல இருந்து சீனிவாசங்க. வணக்கம் சார். வணக்கம். பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் வகுப்பு தான் நடக்குது இல்லைங்களா? ஆமா சார். ஆன்லைன் வகுப்பு எத்தனை மணி டைம், எத்தனை மணில எத்தனை மணி வரைக்கும் சார்? இதே தான் சார், இப்ப நடக்கிற அதே தான் நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது. இப்ப நீங்க எப்படி ஜூம் மொழியா கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இதே ஜூம் மொழியா நடக்கும். இதே இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடக்கும். வாரத்துல 4 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். வகுப்பு தொடங்குறது மட்டும் வியாழக்கிழமை தொடங்கும். மிச்சப்படி வகுப்புங்கிறது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இதுல நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம். மறுநாள் உங்களுக்கு அந்த கிளாஸ் புரிய ரெக்கார்டிங் வீடியோ அப்படிங்கிறது அனைவருக்கும் உங்களுக்கு மெயில் மூலமா வந்துடும் அல்லது வாட்ஸ்அப் லிங்க்ல வந்துடும். ஓகே சார். ஓகே ஓகே, நன்றி. வேற ஒருத்தர் வாங்க, வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் சொல்லுங்க, பேசலாம். சார், வகுப்பு ரீதியா எல்லாம் கரெக்டா இருந்துச்சு சார். ஓகே, இதுக்கு கிளாஸ் 15 நாள் தானே சார்? அப்படி 15 நாள் கிளாஸ், ஓகே 15 நாள் சார். வகுப்பு. அதுல ஒரு நாள் எக்ஸஸ் ஆகலாம். அப்படியா? சரி ஒரு நாள் சரி சப்ஜெக்ட் சரி. முடியறது. இல்ல, சப்ஜெக்ட் படி எல்லாம் கரெக்டா சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பரமக்குடியில இருந்து தேங்க்யூ பேசுறேன் சார். நான் தேங்க்யூ வீடியோலயே உங்களை தேங்க்யூ. பார்த்துருக்கேன். நீங்க வீடியோல சொல்லியிருக்கீங்க பரமக்குடியெல்லாம் வந்திருக்கேன்னு. இந்த வீடியோ ஆமா ஸ்டார்ட் மேடம். பண்ணும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார், வடகிழக்கு பக்கமா இருந்தா என்ன பண்ணணும்னு. ஆனா அது சொல்லவே இல்லை சார் நீங்க. நம்ம அது ஒவ்வொரு சப்ஜெக்ட் தெளிவா நம்ம உங்க பரமக்குடியிலேயே நம்ம ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வந்தா அதே அக்னிமூலை பத்தி திரும்பி இருந்துச்சு. பரமக்குடியில அந்த மதுரையில இருந்து லெஃப்ட் எடுக்க பரமக்குடியில இருக்கிற முக்காவாசி பிளாட் அக்னிமூலை எல்லாமே அப்படிதான் சார். எல்லாமே நான் போன்ல திசை காட்டும் கருவியை வச்சு பார்த்தேன். எல்லார் வீடுமே அப்படிதான் இருக்கு. பரமக்குடியில இருக்கிற முக்காவாசி பிளாட் அப்படிதான் இருக்கும். நம்மளே பார்க்க முடியும். எல்லாமே சொல்றேன் வகுப்புல நான் எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கேன். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண கொஞ்சம் லேட்டா வந்து சார், அது ரிப்பீட் பண்ணுவீங்களா சார் நம்ம கிளாஸ்ல? கண்டிப்பா சார். இது ஒரு முன்னோட்ட வகுப்பு, உங்களுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். சரிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஐயா வணக்கங்க. வணக்கம் சார். தேவராஜ் சார் பேசுறேன். ஐயா, இதுல அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை மாதிரி இருக்கா, ஒரே இதுதானே? அப்படி எதுவுமே கிடையாது சார், ஒரே வகுப்பு தான். நம்மளதை பொறுத்தளவு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. ஒண்ணுமே தெரியாட்டி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். படிச்சு முடிச்சோடனே தொழிலா பண்ற அளவுக்கு ஏற்றுக்கிட்ட அனுப்பிச்சுங்களா வந்துடும் சார். இதுல அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அப்படிங்கிற எந்த பாட்டும் கிடையாது. ஓகே, நன்றிங்க. அது இல்லாம நம்மளோட வகுப்புல ஒரு முக்கியமான, இதுக்கு முன்னாடி படிச்சவங்க மாணவர்களுக்கு தெரியும், மாசத்துல ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு நடத்தும். யாருக்குன்னா நம்மள்ட்ட படித்த மாணவர்களுக்கு மட்டும், எல்லாத்துக்கும் கிடையாது. இது நாள் வரையும் நமக்கு 10 பேட்ச் முடிஞ்சிருக்கு ஆன்லைன்ல. இப்ப நடக்க போற பேட்ச் 11வது பேட்ச். நேரடியா இலங்கை யாழ்ப்பாணத்துல போய் ஒரே ஒரு பேட்ச் நேரடியா எடுத்து வந்தோம். மிச்சப்படி எல்லாமே ஆன்லைன் பேட்ச் தான். 10 பேட்ச் இது நாள் வரையும் முடிச்சிருக்கோம். இப்ப நடக்க போறது 11வது பேட்ச். இதுல படித்து முடித்த மாணவர்களுக்கு மட்டும் மாசம் ஒரு முறை கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு நடத்தும். அது எதுக்காகனா முழுக்க முழுக்க நம்ம படித்த மாணவர்களுக்கு இடையில ஏற்படுகிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கான வகுப்பா இருக்கும். அது முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸ். அது படித்த மாணவர்கள் மட்டும் கலந்து கொண்டு நம்மளுடைய சந்தேகங்களை அப்பப்ப வரதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். உங்களுக்கு இதுல எத்தனோட அனுபவம் இருக்கு சார்? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு? நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம குடும்பத்துல இதே துறையில தான் சார் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா தனிப்பட்ட இதுல நான் பயணம் செஞ்சு ஒரு 10 வருஷம் ஆகுது.
10 வருஷமா இருக்கீங்க. ஆமா. இது வந்து அந்த 15 வகுப்புல கிளியரா இருக்குமா சார்? எல்லாம் கிளியர் ஆயிடுமா? A to Z அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ சார். அனைத்து விஷயங்களும் வந்துடும். உங்களுக்கு திடீர்னு ஒரு அனுபவத்துல ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறீங்க, அதுல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிற வருதுன்னா அதுக்காக தான் அந்த வாஸ்து கேள்வி பதில் நிகழ்ச்சி மாசம் ஒரு முறை நடத்துறது. அது நம்மள்ட்ட படித்த மாணவர்கள் மட்டும் ஒரு பிரத்யேகமான வகுப்பை ஒவ்வொரு வாரமும் 2வது ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமை நடக்கும். அதுல நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அது நேராவா இல்லை இது மாதிரி ஜூம் மீட்டிங்கா சார்? ஸ்ட்ரைட்டா வரணும்? இதே ஜூம் மீட்டிங் எல்லாமே ஜூம் மீட்டிங். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம வகுப்புல படித்தவர்கள் மட்டும் நம்ம வகுப்புல ஒரு தகவல் போடுவோம். ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போறோம், திருப்பூர் போறோம் அப்படின்னு ஒரு இடத்துல போறோம்னா நேரடியா வந்து பயிற்சி பண்ணாலும் பெற்றுக்கலாம். அந்த இடத்துல வாஸ்து பார்க்குற இடத்துக்கு நேரடியா வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது கத்துக்கணும் அப்படின்னாலும் கத்துக்கலாம், படித்த மாணவர்கள் மட்டும். சார் நீங்க சென்னைக்கு வருவீங்களா? சென்னை எல்லாம் அடிக்கடி வந்துட்டு தான் சார் இருக்கும். 5 நாளைக்கு ஒரு சென்னை வந்து. அப்படிங்களா? நான் சென்னையில் தான் இருக்கேன், அதனால தான் கேட்கிறேன். சரி, நேரா ஓகே பார்க்கலாம். சார், கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓகே, வேற யாராவது வகுப்பு ரீதியா இவ்வளவு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, பேசலாம். ஓகே, நம்ம இப்போது நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்து இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு மார்ச் 6ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதுல விருப்பம் உள்ளவர்கள் நான் வாட்ஸ்அப் லிங்க் குரூப்ல வரும், அல்லது ஃபோன் கால் செஞ்சு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மார்ச் 6ஆம் தேதி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சார், வணக்கம் சார். நன்றி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் தேங்க்யூ சார், அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வகுப்பு முடிஞ்சு.